கிறிஸ்துவான அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா? சரி, ஓகே. செட்டில் ஆகிட்டீங்களா? ஆகலையா? சரி, ஆகும். ஆகிட்டீங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை மறுபடியும் சந்திக்க பிதாவாகிய தேவன் ஒரு கிருபை செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் கிறிஸ்து மூலமாக அவருக்கு 1000 வாரம் துதி சோத்திரங்களை ஏற்படுத்திட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ வெகு நாட்கள் பிறகு உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் தலைப்பு சகோதரர் வாசித்தது என்ன? பலிகள் அப்படின்ற தலைப்பில் தான் பாடம் பார்க்க போகிறோம். இதில் என்ன, ஏன் இந்த பாடத்தோட டைட்டிலை திருப்பி நான் கேட்டேன் அப்படின்னா, இது கொஞ்சம் கஷ்டமான பாடம் தான். கஷ்டம் அப்படின்னாலே ஐயோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். புரியுதா? கவனிக்கலாம், எல்லா பாடமும் எப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா கவனிங்க. மேக்ஸிமம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக முன்னாடியே வலியுறுத்தி சொல்லிடுறோம். இது முழுக்க முழுக்க நிழல் பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம நிழலை பார்த்துட்டு அதில் இருக்க பொருள் என்னன்னு படிச்சுட்டு அந்த பொருளில் இருக்கிற நம்மளுடைய பார்ட், ஏன்னா சப்ஜெக்டோட டைட்டில் என்ன பார்த்தோம்? அர்ப்பணிக்கும் போதும் அர்ப்பணிக்கும் பிறகும் நாம் செலுத்தும் பலிகள். ஸோ 2 விதமாக என்ன பண்ணுறோன்னா, ஒரே பலி தான், அதை என்ன பண்ணுறோம் 2ஆக பிரிக்கிறோம். இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய பாடம். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா ஃபோக்கஸ்டாக கவனிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பலி அப்படின்னு வார்த்தை எடுத்தோம் அப்படின்னா, பலி அப்படின்னா இதான் டெஃபினிஷன் என்ன சொல்கிறது, விளக்கு முறை சொல்லுங்கள். பலினா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? இல்லை நீங்கள், நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஓகே நீங்கள் சொல்லி கரெக்டு தான். நான் என்னென்னா பலி ஒரே வார்த்தை, பலி. சாக்ரிஃபைஸ்னால் புரியுதுல? இங்கிலீஷில் புரியுது. சாக்ரிஃபைஸ், தமிழில் பலி. கரெக்டுங்களா? பலினா என்ன? பலினா மரணம். அப்போ டெத்துனா சாவுனா அப்போ வேற எதுவும் தேவனுக்காக. நான் நம்ம பலியை பற்றி கேட்கல சிஸ்டர். பொதுவாக பலினா என்ன? ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறேன்னா, ரொம்ப பொறுமையாக அந்த பாடம் போவோம், எனக்கு அப்போ தான் புரியும். அதனால தான் பலி டீஃபால்ட்டாக சிம்பிளாக கேட்குறேன். பலினா என்ன? சரி, டெஃபினிஷன் வாசிச்சிருங்க. வாசிச்சுட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். தமிழில் வாசிங்க. தியாகத்தின் உண்மையான பொருள் என்பது உயர்ந்த நோக்கம் அல்லது அதிக முக்கியத்துவம் கொண்ட ஒன்றிற்காக தன்னார்வமாக தன்னிடம் மதிப்புள்ள ஒன்றை, நேரம், ஆசை, சொத்து, அத்துடன் உயிர் கூட துறந்து கொடுப்பது ஆகும். ஸோ இப்போ நான் இதுக்கான டெஃபினிஷன் என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். இப்போ சொல்லுங்க, பலினா என்ன? அதான் நம்ம கிட்ட இருக்கிற நேரம், சொல்லுங்க. எல்லாத்தையுமே தேவனுக்காக. சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்க. நேரம், உடல் நம்ம தேவனுக்கு பண்ணுறது. அப்புறம் ஐஸ்வர்யம். சரி, இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கொடுத்துட்டேன். ஸோ சிஸ்டர்கிட்ட இதை நான் கொடுத்துட்டேன். இது எனக்கு வேணாம், அதனால் கொடுத்துட்டேன். எனக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு யூஸ் இல்லை, இதை கொடுத்துட்டேன். அது பலியா? எனக்கு ரொம்ப பிடிச்சதும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகிற ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணுறேங்க, பிரதர்கிட்ட கொடுத்துட்றேன்னா அது என்னது? அதுதான் பலி. அது திருப்பி நான் எடுக்க முடியுமா? முடியாது. அது திருப்பி வாங்கிட்டேன்னா அது பலியா? பலி கிடையாது. அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா ஒன்று என்ன ஆயிடுச்சு, அது பலி கொடுத்துட்டேன். கரெக்டுங்களா? இப்போ புரிஞ்சிருச்சா? அதனால தான் அங்கே ஹைலைட் பண்ணியிருக்க, தன்னார்வமாக, வில்லிங்காக, விருப்பத்தோட, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த, இல்லை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சகோதரிட்டையோ கொடுக்குற மாதிரி. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் எல்லாருமே யோசிச்சிட்டீங்க. நான் என்ன சிம்பிளாக பலினா என்னென்னா, உலகத்துலேயும் சரி ஒரு விஷயத்த நான் எடுத்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்து நான் வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டேன்னா அது என்னது? நான் ஒரு பலியாக என்ன பண்ணிட்டேன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் பலியோட டெஃபினிஷன். ஸோ இதை மைண்டில் என்ன பண்ணிங்க, பலினா இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏன்னா நம்ம பாடமே என்ன பார்த்தோம், அர்ப்பணிக்கும் போதும் அர்ப்பணிக்கும் பிறகும் நாம் செலுத்தும் பலிகள். ஸோ பலினா என்னன்ற டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்போ பலி அப்படின்னு எடுத்தால் வேதத்தில் எங்கே நமக்கு நிழல் இருக்குது? பழைய ஏற்பாடு ஆசரிப்பு கூடாரம். என்ன நிழல்?
ஆசரிப்பு கூடாரத்துல வசனம் சொல்லுங்க, வேதத்துல எங்க ஆபிரகாம் அவருடைய பிள்ளை ஈசாக்க பலி கொடுத்தாரு. ஓகே, வேற இஸ்ரேல் ஜனங்க வந்து தங்களோட பாவங்களை வச்சுட்டு வந்தாங்க. அது எப்ப? பாவ நிவாரண பலி. அது எப்ப? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. ரிவர்ஸ்ல சொல்றீங்களா இல்ல கரெக்டா தான் சொல்றீங்களா? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. சரி, ஓகே, கரெக்ட். ஸோ இப்போ வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பாவ நிவாரண நாள். அந்த ஒரு நாள் தான் பாவ நிவாரண நாள். அந்த பாவ நிவாரண நாளில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நினைச்சுன்னா, பாவ நிவாரண வருஷத்துக்கான பாவ நிவாரணம் என்னாச்சு அன்னைக்கு தான் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் வந்து ஆசரிப்பு கூடாரம் தெளிவாக படிச்சிருந்தாலுமே ஒரு ரீகேப்புக்காக இதை சொல்லிடுறோம். மெயினாக இப்போ ஆசரிப்பு கூடாரத்தோட நிழல் பொருள் பார்க்க போகிறது கிடையாது. அது ஒரு பெரிய பாடம். அந்த அட்டோன்மெண்ட் டே, அந்த ஒப்புரவாகுதலின் நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. அதில் நம்மளுடைய பார்ட்டு, அந்த பாட்டில் இருக்க வித்தியாசம், அதில் ஒரு பலின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பலியில் இருக்க வித்தியாசத்தை இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன நடக்கும் அந்த நாளில்? சரி, நானே சொல்லிடுறேன், நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணணும். என்ன ஆகும்னா, ஒரு நாள் பாவ நிவாரண நாள் சகோதரி சொன்ன மாதிரி அந்த நாளில் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஒரு பலி செலுத்துகிற ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க. யார் பலி செலுத்துவாங்க? ஆசிரியர் கூடத்துக்குள்ளே யார் போக முடியும்? அவர் என்ன கோத்திரம்? ஆசாரியர்களால என்ன கோத்திரம் தான்? கோத்திரத்தில் இருப்பாங்க. ஸோ ஆசாரியர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துறாங்க. யாருக்காக பலி செலுத்துறாங்க? ஜென்ரலா. ஃபர்ஸ்ட் சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே பலி செலுத்துறவர் யாரு? பிரதான ஆசாரியர். என்ன பலி ஃபர்ஸ்ட் செலுத்துவாரு? காளை. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் பலி செலுத்தப்பட போது காளை. பலி எங்க செலுத்தப்படும்? இங்கேயா? முன்னாடியே செலுத்தி இங்கே என்ன படும்? பலிபீடத்தில் எரிச்சு அதுக்கப்புறம் அதோட இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்னா உள்ளே போவாங்க. உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, காளையினுடைய பலி முன்னாடி என்ன ஆகும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும். பரிசுத்த ஸ்தலத்துலேயே அது எங்கே போகும்? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போய் அது என்ன ஆகும்னா, அவரோட ரத்தம் என்ன, அந்த காளையோட ரத்தம் என்ன பண்ணப்படும்? 7 முறை தெளிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். தெளிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து தான் இன்னொரு பலி செலுத்தப்படும். அது என்னது? அது ஒரே ஆடா? 2 ஆடு தேர்ந்தெடுப்பாங்க. அதில் போக்காடு ஒன்று போயிடும். அந்த இதில் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. பலியா ஒரு ஆடு, கர்த்தருடைய ஆடு. அந்த ஒரு ஆடு மட்டும் தான் என்ன ஆகுது? இங்கே பலியாகுது. இப்போ ஃபர்ஸ்ட் காளை உள்ளே போகாமல் ஆடு போகுதா? இல்லை. காளை ஃபர்ஸ்ட் போய் அதோட பலியை நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? வெள்ளாட்டுக்கடா. இந்த 2 ஆடுல எந்த ஆடுனே அப்பதான் தேர்ந்தெடுப்பாங்க. எது வெள்ளாடு, எது போக்காடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. கர்த்தருடைய ஆடு எது, போக்காடு எதுன்னு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ தேர்ந்தெடுத்து கர்த்தருடைய ஆடு என்ன படுது? பலி செலுத்தப்படுது, அடிக்கப்படுது. சாவணும்ல, அது செத்தாதானே பலி. செத்து அது என்ன பண்ணதோ பலி செலுத்தப்படுது. பலி செலுத்தின உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா, அதோடைய ப்ராசஸ் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு ரத்தம் தெளிக்கப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் அந்த ரத்தத்துல கொஞ்சம் ஜனகம் எல்லா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என்ன ஆசீர்வதிக்கப்படும், அதாவது பாவ நிவாரணம் அவங்களுக்கு வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு காளை அடிக்கப்படும். காளை உள்ளே போய் தன்னுடைய பலியை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் வெள்ளாடு உள்ளே போகும். வெள்ளாட்டுடைய பலி உள்ளே போகுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாருக்கு பாவ நிவாரணம் கிடைக்குது? இஸ்ரேல் ஜனங்க மொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பாவ நிவாரணம் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு அவுட்லைன். ஏன்னா நம்ம சின் ஆஃபரிங் பற்றியும் பாவ நிவாரணத்தை பற்றியும் படித்தது இல்லாததுனால இந்த அவுட்லைன் கொடுக்குறேன். மேபி தேவன் சித்தமாக இருந்தால் ஒரு தனி பாடமாக அது என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் பாவ நிவாரணம் பற்றியோ கிறிஸ்துவனுடைய அந்த பலியை பற்றியோ நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ நிழல் பார்த்துட்டோம், பொருள் மட்டும் பார்த்துட்டு டேரெக்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு காளை. ஏன்னா இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை நியமிச்சிருக்காருன்னா அது யாருக்கு பொருந்தணும்? நமக்கும் என்ன ஆகும்? பொருந்தும். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிய நமக்கும் என்ன ஆகும்? பொருந்தும். அது நிழல்னா நமக்கு பொருள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ காளை எதுக்கு நிழல்? இயேசு கிறிஸ்துக்கு நிழலா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அப்போ ஆசாரியர் யாருக்கு நிழல்? அது எப்படி சிஸ்டர்? ஆசாரியரும் இயேசு கிறிஸ்து, காளையும் இயேசு கிறிஸ்து தான். எப்படி? ஆமாம், அதான் எப்படி? அவரே பலியும் அந்த காளையும் அவர்தான், பலியாகிறது அவர்தான், ஆசாரியனும் அவர்தான். அதான் எப்படின்னு கேட்குறேன். இப்போ காளை பலியாயிடுச்சு, செத்து போன காளை எப்படி வந்து ஆசிரியராக இருக்க முடியும்?
புது சிருஷ்டி இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி. அப்பனா இந்த பலி அவருக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஞானஸ்நானம். அவர் ஞானஸ்தானத்தில் தான் அவர் என்ன ஆகணும், ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறாரு. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த புதிய சிருஷ்டி தான் ஆசாரியர். அவருடைய சரீரம் தான் காளை. புரியுதுங்களா? அப்போ காளை என்ன பண்ணாருன்னா, புதிய சிருஷ்டியாகிய கிறிஸ்து தன்னுடைய பரிபூர்ண மனுஷன் நிலைமையை வந்து என்ன பண்ணாரு, பலியா கொடுத்தாரு. ஸோ அந்த பரிபூர்ண மனுஷிக நிலைமை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு அடையாளமாக, காளைக்கு அடையாளமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஆடு, கர்த்தருடைய ஆடு எதுக்கு அடையாளமா? சபை. சபையா? அப்போ ஆசாரியர் அது ஆசாரியர் இயேசு கிறிஸ்து தானா? கன்ஃபார்மா அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தரா நியாயாதிபதியா? புரியல. ஒருத்தர் தானே. சரி, கிறிஸ்துவனுடைய சரீரம் யாரு? உடல் அங்கம். ஸோ இப்போ நம்ம பலி செலுத்துறோம்னா எது பலி செலுத்துது, எது பலி செலுத்தப்படுது? இங்கே ஆடு பலி செலுத்தப்படுது. பலி செலுத்துறவர் ஆசாரியர். ஆசாரியர் வந்து யாருக்குன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம்னு சொல்லிட்டீங்க. கிறிஸ்து நமக்கு தலைன்னு சொல்லிட்டீங்க. அவருடைய சரீரம் தான் நம்மன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நம்மளுடைய புதிய சிருஷ்டி எதை பலி கொடுக்குது? நேரம். நம்ம அதான் நீங்கள் இப்போ பாடத்துக்கே போயிட்டீங்க. நான் வந்து இங்கே வந்து ஆடு என்ன ஆகப்படுதுன்னா பலி கொடுக்கப்படுது. கரெக்டாக? ஸோ அப்போ ஆசாரியர் அப்படின்றவர்த்த கிறிஸ்துவை மட்டும் குறிக்காம கிறிஸ்துவும் சபையும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து தான் செலுத்து. காளையை பலி செலுத்தும் போது அவர் மட்டும் போய் உள்ளே செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சபையினுடைய வாய்ப்பு வருது. சபையினுடைய வாய்ப்பும் என்ன ஆகுதுன்னா அங்கே நடக்குது. சபை எப்போ தங்களுடைய பலியின் ஜீவியத்தை ஆரம்பிக்கிறாங்க? அதே ஞானஸ்தானம். கரெக்டாக இல்லை? கிறிஸ்துவுக்கு அதேன்னா நமக்கு என்ன இருக்கும், அதே தான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு தெளிவு வந்துருச்சா? காளை யாரு? மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவா, புதிய சிருஷ்டியாக இயேசு கிறிஸ்துவா? புதிய சிருஷ்டியாக காளை கேட்குறேன். மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவ. ஆசாரியர் புதிய சிருஷ்டியாகிய இயேசு கிறிஸ்து. புதிய சிருஷ்டின்றது ஒரு சிந்தையா? பூமியில் கிறிஸ்து இருக்கும்போது அவருக்கு ஒரு சிந்தையா இருந்துச்சா, சரீரமா இருந்துச்சா? சிந்தையா இருந்துச்சு. தெளிவா இருந்துக்குங்க. அதுல அவருக்கு ஒரு சிந்தை. கரெக்டுங்களா? அந்த சிந்தையினால அவருடைய பரிபூர்ண மனுஷிக நிலைமை என்ன பண்ணாரு, பலியா கொடுத்தாரு பார்க்குறோம். ஸோ அதே தான் நம்ம 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 இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு. இந்த கர்த்தருடைய ஆடு யாருக்குன்னா சபை. அவங்களுடைய மனுஷிக நிலைமை என்ன, மனுஷிக ஒரு விஷயத்த வந்து புதிய சிருஷ்டி என்ன பண்ணுது, பலி செலுத்துது அப்படின்றது பார்த்தோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் இது கிடையாது. நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, சபையினுடைய பலிகளை பற்றி மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஜெக்டோட டைட்டில் 2 வகையாக பிரிச்சோம்ல. என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் அர்ப்பணிக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு பலி செலுத்துவோம். கரெக்டுங்களா? அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அர்ப்பணிக்கும் போது நாம் செலுத்தும் பலி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், பலி செலுத்துறோம் அர்ப்பணிக்கும் போது. இப்போ இதே இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ உங்களுடைய மௌனத்தை கொஞ்சம் பலி செலுத்திடணும். பேசுங்க. வந்துட்டாரு. உங்களுடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு. ஓகே. வேற சில சகோதரர்கள் நான் செத்துட்டேன் பிரதர், ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணிட்டேன், நான் செத்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் உயிரோடு இருக்கேன். இப்போ நான் என்ன எடுத்துக்க, நான் ஒரு நல் மனசாட்சி உடன்படிக்கை பண்ணும்போது நான் செத்துட்டேன், நான் நடந்துட்டு இருக்கேனே உயிரோட. பாவத்துக்கு செத்துட்டீங்க. அப்போ பாவமே அதுக்கப்புறம் பண்ணுறது இல்லை, வந்து போவோம். அப்போ அது பலி இல்லையா? அதான் நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட்லேயே நான் கேட்டது அதுதான். பிரதர்ட்டு இதை நான் கொடுத்துட்டேன்னா இதை என்னால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா நான் பலி செலுத்திட்டேன். வந்து போகிறதெல்லாம் இங்கே என்னது இல்லை, பலியே கிடையாது. கரெக்டா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் பலியின் ஜீவியம்னு ஒரு பிரதர் சொல்கிறாரு, ஒரு பிரதர் என்னன்றாரு நான் செத்துட்டேன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் நான் உலகத்துக்கு நான் செத்துட்டேன் பிரதர்னு சொல்லி உலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன உலக வாழ்க்கையும் உன்னத வாழ்க்கை ரெண்டுத்துக்கு இருந்தாக்க ரெண்டு நினைவில் நம்ம ரெண்டு பக்கம் வந்தால் எந்த அதான். ஓகே பிரதர், நீங்கள் பதில் சொல்கிறீங்களா இல்லை கேள்வியாக எழுப்புறீங்களா? கேள்வியாக இல்லை, இதுவே பதிலாகுது இல்லையா? நம்ம இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா என்னத்தை பலி, இப்போ நான் பலின்றது கொடுத்துட்டாரு, நான் கொடுத்தது என்னன்னு கேட்குறேன். தண்ணியை ஜீவபலியை ஒப்பு கொடுத்தாரு. நம்ம நம்ம செய்த பாவத்துக்காக அவர் சிந்தின ரத்தத்தை நினைவுபடுத்தி நம்மளை பழைய சுபாவம் மாதிரி புது மனிதனாக ஆகுறீங்க. அப்போ பலி கொடுத்துட்டீங்க.
அப்போ அதுக்கப்புறமா தவறுறோமே பிரதர். அப்போ அந்த பலியை அவர் ஏற்றுக்கவே மாட்டார் தேவனை. சரி, தேவன் ஃபஸ்ட்டு இப்படி பார்த்துருவோம். நம்மளுடைய இப்போ இருக்கிற என்னோட மாம்சம், இப்போ டீன் பிரதரே எடுத்துக்கங்க. டீன் பிரதர் இப்போ இருக்கிற டீன் பிரதர் பரிபூர்ண மனுஷனா? இல்லை. இப்போ நான் பரிபூர்ண மனுஷன் கிடையாது. அப்போ எப்படி நான் செலுத்துகிற பலியை தேவனை அங்கீகரிப்பார்? ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த கேள்விக்கு கேட்கறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு பலி அங்கீகரிக்கலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது, வேதத்துலலாம் பார்க்க முடியும். கரெக்டாக, வேதம் தான் நமக்கு ஆதாரம். ஸோ வேதத்தில் ஒரு பலி செலுத்துகிறாங்கன்னா அது எப்படி இருக்கணும்? லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லேவியராகமம் 22வது அதிகாரம் 21வது வசனம். ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலும் சமாதான பலிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். இப்போ நான் பேப்டிசம், டீன் பிரதரே எடுத்துக்கங்க, நான் அப்படியே போகிறேன். டீன் பிரதர் பேப்டிசம் அப்போ ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாக இருந்தாரா? இல்லை, பழுதோட தான் இருந்தார். கரெக்டு தானே? பழுதோட தான் இருந்தார். அப்போ எப்படி பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு? சரி பிரதர், நான் என்ன கேட்குறேன்னா, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன கிடச்சிச்சு? சத்தியம் கிடச்சிச்சு. சத்தியம் கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணேன்? விசுவாசித்தேன். கரெக்டாக விசுவாசி எது மேலே விசுவாசித்தேன்? கிறிஸ்து எனக்காக என்ன இருக்காரு? பலியாக இருக்காரு, எனக்காக ஈடுபலி கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவர் மேலே நான் விசுவாசம் வச்சதுனால பலி செலுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ வாய்ப்பு யாருனால எனக்கு கிடைச்சிருக்கு? இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அவர் மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே, அவருடைய ஈடுபலியின் மேலே நான் விசுவாசம் வச்சதுனால என்னால் அவர் மூலியமாக தான் எனக்கு ரட்சிப்பு நான் விசுவாசத்தினால எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு பலி செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கரெக்டாக, அதனால தான் ஃபஸ்ட்டு காலை என்ன ஆகிட்டு இருக்கு? பலி செலுத்திட்டு வந்து காலைக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கரெக்டாக, இப்போ கிடைச்சிருச்சு. ஆனால் நான் பலிபீடத்தில் வச்சு பலி செலுத்துகிற விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கணுமே. ஏன்னா வசனம் சொல்லுதே, ஏன்னா பலிபீடத்தில் வைக்கப்படுறது எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோமே. எந்த உத்தமமாக இருந்துச்சா என் சரீரம்? புரியலையா? நம்முடைய பலி மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் பூரணமா நம்மளால செலுத்த முடியாது. தேவன் வந்து மனப்பூர்வமா சிந்தையை தான் பார்க்கணும். சரி, அப்ப சொல்லுங்க. கிறிஸ்துவோடைய அந்த ஈடுபலி, அவர் நமக்காக கொடுத்த அந்த ஈடுபலியின் புண்ணியத்தை நம்ம ஏத்துக்கணும் பாருங்க. ஏத்துக்கிட்டு இது பண்ண நீதிமானாக நம்ம கருதப்படுறதுனால, எண்ணப்படுறதுனால அந்த பலி தேவன். சரி, அப்ப பேப்டிசம் அப்ப நீங்க பலி செலுத்திட்டீங்க, அப்புறம் என்ன பலி செலுத்துறீங்க? பேப்டிசம் அப்ப நீங்க சொன்னதெல்லாம் இப்ப பண்ணிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற எல்லாரும் அப்ப 2 பலி ஆயிடுச்சா? அது இல்ல பிரதர், அந்த பலி செலுத்துறாங்க ஃபர்ஸ்ட் அது செலுத்திட்டு அந்த சின்ன ஒரு கரு வளருது பிரதர், அதை அப்படியே நம்ம உலகத்தை மறந்து ஜீவித்தோம்னா அந்த பலி சாக்ரிஃபைஸ் ஆகும். அது இல்லாட்டி மறுபடியும் அதுலயே போச்சு. நான் என்ன கேட்குறேன், இங்கே ஆடு செத்துருச்சு, செத்ததுக்கு அப்புறம் தான் பலி உள்ளே போகுது. நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் பண்ணுவேன், பண்ண போகிறதுக்கு தேவன் இப்போவே என்ன பண்ணுறாரு? எனக்கு ஒரு வாய்ப்பு, இப்போ கிறிஸ்து வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஆடுங்க செத்துருச்சு, செத்ததுக்கப்புறம் தான் பலி உள்ளே போகும். இப்போ அந்த 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 பேப்டிசம் அப்போ செத்துச்சுல, அது என்னன்னு கேட்குறேன். நான் தான் செத்தேன் பிரதர்னு சொல்கிறோம். பழைய மனுஷன் செத்துறாங்க. பழைய மனுஷன் வாழ்க்கை வாழ்றீங்களே எல்லாரும். குணங்களா, சிந்தைகள். அப்படின்னா அப்போ அந்த பலி அப்படின்னா அந்த பலி பழுதுள்ளதாக இருக்குங்களா? இப்போ பழுதுள்ள பலியை அவர் செலுத்தி இருந்தார்னா அவர் என்ன ஆயிடுவார்? அவ்வளோதான். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த 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 குழப்பம் நம்ம சகோதர மத்தியில் இருக்கிறதுனால தான் இந்த பாடத்தை 2வது முறையுமே நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் இங்கே இல்லை, இங்கே ஃபஸ்ட் டைம் தான். பட் இருந்தாலும் ஒரு தெளிவு வரத்துக்காக தான் இந்த பாடத்தை எடுக்கிறோம். எதையுமே நம்மளோட ஓன் இது இல்லை. மூத்த சகோதரர்கள் எடுத்த பாடம் ப்ளஸ் வேத வசனம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் இங்கே லேவியராகமத்தில் சொன்னபடி இட் ஷால் பி பர்ஃபெக்ட் டு பி அக்செப்டட். தேவன் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும்னா அது பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ ஞானஸ்தானத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன், அதனால தான் தேவன் அதை என்ன பண்ணியிருக்காரு? அங்கீகரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பேப்டிசம்க்கு அப்புறம் நான் சாவர வரைக்கும் நான் ஒரு பலி செலுத்தணும். அதுவும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுவார்? அங்கீகரிப்பார். இந்த 2 பர்ஃபெக்டாக இருக்கிற விஷயம் எப்படி நடக்குதுன்றதை நீ பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அது நடக்கலைன்னு என்ன பண்ணல, நம்ம
சொல்லலை. நம்ம சொல்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஆனால் அது எப்படி பொருந்துன்ற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன ஆகணும்? பேப்டிசம் அப்போ பேப்டிசம்க்கு அப்புறம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு என்ன ஆகும்னா தெரியணும். சிலனா என்ன நினைச்சிடறோம், பேப்டிசம் அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரதர், எல்லாமே கொடுத்துட்டேன், அப்போனா அங்கேயே சபையாக இருக்கணுமே. கேட்குது கரெக்டா? இப்போ அங்கேயே அந்த நேரத்தில் என்ன இருக்கும், நம்ம சபைன்ற ஒரு நிலைமை அடைஞ்சிருக்கணும். அடைஞ்சிக்கிட்டே இருக்கோன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த இடத்துல செத்துட்டோன்னு சொல்கிறோம். இந்த கன்ஃபியூஷனை தான் என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் ரெடி. உங்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம பலி செலுத்துறதுக்கு அளவு பண்ணது யார்? யார் மூலியமாக நம்மளால் பலி செலுத்த முடியுது? இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம வச்ச விசுவாசம். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 5:1. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சோ இப்ப விசுவாசத்தினாலே தான் நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கோம்? நீதிமான். சோ விசுவாசம் தான் நம்ம என்ன ஆக்கியிருக்கு? நீதிமான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம எதை பலி செலுத்துறோம் அப்படின்றதுல பேப்டிசம் அப்போ நம்ம பேப்டிசம்னு சொல்றது தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்ல, அந்த நாளை பற்றி நான் பேசல. ஏன்னா சில பேருக்கு அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கும், தேவனுக்கு அர்ப்பணிக்கணுன்ற சிந்தை வந்திருக்கும். சில பேருக்கு அதுக்கப்புறம் கூட என்ன ஆகும், வரலாம். இன்னைக்கு கூட என்ன ஆகலாம், வரலாம். கரெக்டுங்களா? ஸோ அது தேவனுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகும், அது தெரியும். ஸோ நம்ம ஜென்ரலாக நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பேப்டிசம் அப்படின்றது அர்ப்பணிக்கிற அந்த கான்சக்ரேஷன், அர்ப்பணிக்கிறேன் பலி செலுத்துகிறேன்னு வர ஒரு நாள் இருக்கு பாருங்க, ஒரு சிந்தனை வரும் பாருங்க. அந்த நாளை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம். அது எல்லாருக்குமே ஒரு நாள் நடந்திருக்கும், அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பேப்டிசம் இல்லை கான்சக்ரேஷன், தமிழ் இங்கிலீஷில் வேணும்னால அர்ப்பணிப்பின் நாள் அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம வச்சுக்கிறோம். அந்த நாளில் நான் செலுத்துகிற பலி என்ன ஃபஸ்ட்டு அதை பார்க்க போகிறோம். அது அன்னையிலேருந்து என்னோட பலியும் அன்னையிலேருந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் சாகிற வரைக்கும் என்ன பலி செலுத்துகிறேன், இந்த டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பலி செலுத்துறது என்னென்னா, பேப்டிசம் அன்னைக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கீங்க நம்புகிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பரிபூர்ண மனுஷ நிலைமை தான். அதுதான் நம்மகிட்ட இல்லையே. கரெக்டா இல்லையா? என்கிட்ட இல்லை, நான் எப்படி அதை பலி செலுத்தினேன்? சிம்பிளா ஏதாவது கேட்பீங்கன்னு பார்த்தா ஏதோ பலின்றீங்க, ஒன்றும் புரியல அப்படின்றீங்களா? விசுவாசம் சொல்லுங்க, நானே சொல்லிட்டா சரி. தெய்வீக திட்டத்தில் பரிபூர்ண மனுஷீக நிலைமை எங்க இருக்கு? என் பிளேன். கரெக்டா பிரதர்ஸ்? கரெக்டா சிஸ்டர் சொன்னது? அப்போ ஆர் பிளேன் என்னது? ஆறுனா செத்த நிலைமை, அது எங்க இருக்கு? கீழேயா? இது 6. கரெக்டா? இப்போ மனுக்குள்ள எங்க இருக்கு? இங்கே தானே இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த மனுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு? இந்த ஒவ்வொரு செகண்டாக நான் என்ன ஆகிட்டு இருக்கேன், எல்லாருமே மனுஷனாக பிறந்த எல்லாருமே என்ன ஆகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு செகண்டும் செத்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இந்த பிளேன். கரெக்டா? இப்போ என் பிளேன் அப்படின்ற இந்த விஷயம் ஆதாம்லேருந்து எங்கே வரைக்கும், இந்த ஒரு பிளேன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆதாமில் தொடங்கி உலகம், அதாவது புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் இருக்குது பாருங்கள். மற்ற எந்த பிளேனுமே அவ்வளோ தூரம் இருக்காது. ஆதாம் தொடங்கி எண்டு வரைக்கும் அது எண்டே கிடையாது, அந்த பிளேனுக்கு மட்டும்தான். கரெக்டா? ஸோ அது பாட்டு போயிட்டே, டெத்து கூட ஒரு எண்டு இருக்கு. மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை. வாசிக்கிறோமா இல்லையா? இந்த மறுபடியும் டிவைன் பிளான் எடுக்கணுமா? இல்லை. செகண்ட் டெத்துன்ற ஒரு விஷயம், டெத்துன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு கிறிஸ்து, அப்புறம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டாப் பண்ணுவார் ஒரு பாயிண்ட்ல. கரெக்டா இல்லையா? கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, இந்த பாடம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் புரியும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மனுஷீக நிலைமையில் சப்போஸ் பிரதர் டீன் பேப்டிசமே எடுக்கலை, புரியுதா? பேப்டிசமே நான் எடுக்கலை, நான் யார்? உலக ஜனங்கள். இங்கே தானே இருப்பேன், இப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு நாள் என்ன ஆவேன்? மரிச்சிருவேன். மரித்த உடனே 1000 வருட அரசாட்சி கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் நான் என்ன ஆவேன்? உயிர் தெழுவேன். எப்படி? ஈடுபலினால கிறிஸ்து எல்லா மனுக்குலத்துக்கும் கொடுத்தாரு ஈடுபலி, அதனால நான் என்ன ஆவேன்? உயிர் தெழுவேன். உயிர் தெழுந்து நான் என்ன பண்ணணும்? வாழணும். ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை நான் வாழணும். வாழ்ந்தா ஒரு பரிபூர்ண நிலைமைக்கு வருவேன்ல. அது என்ன நிலைமை? அது இந்த நிலைமையா, இந்த நிலைமையா, இந்த நிலைமையா? இதுவா?
பிரதான அமைப்பு என்னன்னா உலக ஜனங்களுக்கு ஆதாம்ல இருந்த அதே நிலைமை தானே வராங்க உலக ஜனங்கள். இப்போ நான் உலக ஜனங்களே இருக்கேன். எனக்கு ஒரு நாள் வந்து நான் அப்படியே போயிட்டே இருக்கேன் வாழ்க்கை. நான் இப்போ சத்தியத்து பக்கமே வரல, அப்படியே போயிட்டே இருக்கேன். ஒரு நாள் வந்து நான் மரித்து கிறிஸ்துவின் ஈடுபடினால என்ன பண்ண உயிர்த்தெழுப்படுவேன். உயிர்த்தெழுந்து நான் வாழ்ந்து ஒரு இந்த நிலைமை அடைவேன்ல. இந்த பாட்டில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, பரிபூர்ண டீனா வாழ ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, பரிபூர்ண மனித டீனா. இதைத்தான் நான் பலி கொடுக்குறேன். இதைத்தான் தேவனே எனக்கு இது என்ன, இது எனக்கு அது நல்லதா கெட்டதா? எனக்கு அது பரிபூர்ண மனுஷிக நிலைமை எனக்கு ஒரு நல்லது, எனக்கு அது உபயோகப்படுற ஒரு விஷயம்தான். இந்த உபயோகப்படுற பரிபூர்ண நிலைமை எனக்கு ஒரு நாள் தேவன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நிலைமைய பிதாவே எனக்கு இது என்ன வேணாம், எனக்கு இது வேணாம், இதை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு பலிபீடத்து மேல. ஏன்னா அந்த டீன் பரிபூர்ண டீன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கரெக்டுங்களா? அது பரிபூர்ணமா இருக்கிற ஒரு நிலைமை, பரிபூர்ணமா நான் இருந்திருப்பேன் ஒரு நாள். அந்த இதை தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பலிபீடத்து மேலே வச்சு தேவனே இந்த பலி. ஏன்னா அது பலி எப்படி இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்கணும். ஸோ பரிபூர்ணமாக இருக்கிற ஒரு விஷயத்த பிதாவாகிய தேவன்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன்னா கொடுத்துட்டேன். ஸோ இந்த நிலைமையை தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொடுத்துட்டேன். கரெக்டா? கரெக்ட். பேப்டிசம் அப்போ நம்ம பேப்டிசம் எடுக்கிறோம்ல, அன்னைக்கு உண்மையிலே எதை நம்ம பலி கொடுத்துட்டோம்னா இதை தான் பலி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஒன்று தான் பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக புரியுதா இல்லையா? இல்லை ரொம்ப புரியலன்னா டக்குன்னு கேட்டுருங்க. புரியுதா? இல்லை புரியலன்னா சொல்லுங்கள் பிரதர்ஸ். புரியுதா? இப்போ பரிபூர்ணம், உதாரணத்துக்கு பிரதர் கிளின்டன் இருக்காருன்னா பிரதர் கிளின்டன் பரிபூர்ணமாக ஒரு மனுஷனாக வரத்துக்கான உரிமை என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டார் தேவன்கிட்ட பலியா. கரெக்டா? இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா பலி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த நிலைமை பேர் என்ன, பரிபூர்ண மனுஷீக நிலைமை. அப்போனா இதை நான் பலி கொடுத்துட்டேன்னா நான் என்னவே இல்லை, நான் மனுஷனே இல்லை. கரெக்டா? புரியலையா? நான் வந்து என்ன இல்லை, ஏன்னா இப்போ நான் செத்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி நான் செத்துட்டு இருக்கேன். நான் வந்து வாழல, யாருமே இங்கே உயிரோட இல்லைங்க, எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், செத்துட்டு இருக்கோம். உயிரோட பரிபூர்ணமா இருந்திருப்பேன்ல ஒரு நாள், அதை நான் கொடுத்துட்டேன். மனுஷனா வாழ்றதுக்கான உரிமையை கொடுத்துட்டேன் பேப்டிசம்ல. கரெக்டா? கொடுத்துட்டேன்னா இப்போ நான் யாரும் இல்லை, மனுஷனே இல்லை. அதனால உலகத்துல இனிமேல் யாராவது மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபீல் பண்ண கூட. ஏன்னா கரெக்டு, ஏன்னா மனுஷனே இல்லை தான். மனுஷனுக்கு இருக்கிற எந்த உரிமையும் நமக்கு என்ன இல்லை, அப்படியே ஆகாது. அவன் வாழணும்னு நினைப்பான், இந்த பூமியில் வாழ்றேன்னு நினச்சிட்டு அவன் இருக்கான், ஆனால் அவன் செத்துட்டு தான் இருக்கான். இந்த பூமியில் என்ன சேர்த்தாலும் என்ன இது பண்ணாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, எதையுமே சேர்க்க முடியாது. அந்த தெளிவு நமக்கு இருக்குது. நம்ம அதை பலி கொடுத்துட்டோம். தேவனே எனக்கு ஒரு நாள் கொடுப்பீங்க, அது எனக்கு என்ன வேணாம், எனக்கு அது அதாவது எனக்கு அது பயன்படும், ஆனால் அது என்ன பண்ணிட்டேன் பலியாக இருந்தாங்க தேவனேன்னு கொடுத்துட்டேன். இப்போ பலிபீடத்தில் வச்சது எடுக்க முடியுமா? அதனால முன்னாடியே பார்த்தோம் லேவியர் ஆகமத்தில் பர்ஃபெக்டாக இருக்கணும். பலிபீடத்தில் வச்சு செத்தது தான். கரெக்டாக? இப்போ கொடுத்துட்டோம். அப்போனா இனிமேல் நம்ம என்ன இல்லைனா மனுஷனே இல்லை. மனுஷனுக்கு அப்ளை ஆகிற எதுவுமே நமக்கு அப்ளை ஆகாது. இது ஒரு வேர்ட்லேயே முடிஞ்சிடும். நம்ம வந்து இந்த பூமிக்குரிய விஷயத்தில் எனக்கு இது போயிடுச்சு, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லைன்னா ஏன்னா மனுஷனே இல்லைன்றது தான். ஏன்னா கொடுத்துட்டோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த இதனால தான் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 50வது சங்கீதம் 5வது வசனம். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஸோ இப்போ நம்ம பார்க்குற வேர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, பலி செலுத்திட்டோன்னு ஒரு வேர்ஸ், சில வேர்ஸஸ் பார்ப்போம், பலி செலுத்திக்கிட்டு இருக்கோன்னு வேர்ஸ் பார்ப்போம். இந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் இந்த சப்ஜெக்டே எடுத்தோம். சரிங்களா? சில இந்த இது புரியணுன்றதுக்காக. இப்போ இங்கே சங்கீதத்தில் பார்க்குற இது எப்போ நடந்திருக்கும் நமக்குன்னா, பேப்டிசம்ல நடந்திருக்கும். பலியினாலே என்னுடனே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தம். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்க? உடன்படிக்கைன்னா என்ன? உடன்படிக்கை பொதுவா உடன்படிக்கைனா டீல், அக்ரிமெண்ட். கரெக்டா? அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன் நான் சைன் பண்ணிட்டு இருந்தாங்க இது எனக்கு. அதுதானே ஒரு உடன்படிக்கைன்னு அதுதானே. அப்போ ஆல்ரெடி நான் உடன்படிக்கை பண்ணி ஒரு விஷயத்த கொடுத்துட்டேன். அது என்ன அப்படின்னா இப்போதான் பார்த்தோம், ஃபியூச்சரில் எனக்கு கிடைக்க இருந்த அந்த பரிபூர்ண மனுஷீக நிலைமையை இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த நிலைமையில வர வாய்ப்பை ஒப்பு கொடுத்துட்டேன். அதனால தான் சபைக்கு என்ன இல்லை, இறந்ததுக்கப்புறம்
மனுஷனாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ புரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்க்கணும். இது எப்போ நடந்துச்சு? பேப்டிசமில் நம்ம வந்து என்னைக்கு அர்ப்பணிக்கணும்னு நினச்சோமோ, தண்ணீர்னால சொன்னதை அதுதான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். தண்ணீர்னாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் பரலோக வச்சு பிரவேசிக்க மாட்டான். ஸோ ஒரு ஆவி தண்ணீர்ன்றது ஒரு அடையாளம், நம்ம சகோதர சகோதரி மத்தியில் எல்லாம் காட்டுறோம். ஆனால் நமக்கு சிந்தைன்ற ஒரு விஷயம், ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் எப்போ நடக்குதோ அப்போ தான் இது அப்ளை ஆகும். சப்போஸ் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படலைன்னா அவங்க ஒன்று மனுஷிக நிலைமையில தான் இருப்பாங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இது தனி பாடம், நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுடைய இது ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோன்ற விசுவாசத்தோடு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாடத்தை பார்க்குறோம். அது கான்செக்ரேஷன் அப்போ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணது எதுனா நம்மளுடைய ஃப்யூச்சரில் கிடைக்க போகிற பரிபூர்ண மனுஷீக நிலைமை. நம்ம என்ன பண்ணுறோம், பலி. நான் இத்தனை தடவை ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுக்கும் இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு தெளிவு வரும், அதுக்காக தான். ஏன்னா நம்ம பலி என்னத்தை செலுத்துகிறோன்னே தெரியாமல் பலி செலுத்திட்டு இருந்தோம்னா அது பர்ஃபெக்டாக என்ன ஆகுது. இப்போ ஒரு தெளிவு வருதா, ஓகே இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், பேப்டிசம் அப்போ நான் செலுத்தியிருக்கேன். ஸோ இங்கே அதுதான் இங்கே வந்து சங்கீதக்காரன்னு சொல்கிறாரு, மேட் அ கவனன்ட் வித் மீ பை சாக்ரிஃபைஸ். அதாவது பலினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த பலி ஆல்ரெடி செத்துருச்சு. அது ஆல்ரெடி செத்துருச்சு, செத்துக்கிட்டே இருக்குது. நான் செத்துக்கிட்டே இருக்கேன் பிரதர், கிறிஸ்துக்குள்ளே சிலுவையில் அறையப்பட்டு நான் செத்துக்கிட்டே இருக்கேன் பிரதர் அப்படின்றது இங்கே என்ன ஆகாது, அப்படியே ஆகாது. ஏன்னா இந்த வசனம் அது என்ன சொல்லுதுன்னா ஆல்ரெடி பலி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இனிமேல் பைபிள் படிக்கும் போது பலியை பற்றி படிக்கிறீங்கன்னா அது எந்த பலி, நான் பேப்டிசம் அப்போ செலுத்துகிற பலியா, பேப்டிசம்க்கு அப்புறம் செலுத்துகிற பலியா அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்னா தெரிஞ்சு நம்ம அந்த வசனத்தை அணுகணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். ஒரு நாள் தேவன் எனக்கு சத்தியம் கொடுத்தார், அழைப்பு கொடுத்தார். கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே சத்தியம் ஒரு நாள் போதிக்கப்பட்டுச்சு. ஸோ சத்தியம் போதிக்கப்பட்டோடனே அதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஈடுபடியின் மேலே நம்ம விசுவாசம் வச்சுட்டு பிதாவே இதோ சித்தம் செய்ய வருகிறேன்ற வார்த்தைக்காக தேவன் நமக்கு என்ன பண்ணலன்னா உடன்படிக்கை நம்ம அதில் பண்ணல, நம்ம சைன் பண்ணது தான் பிதாவே சித்தம் செய்ய வருகிறேன். ஆனால் அதில் கொடுத்த பலி என்ன அப்படின்னா பரிபூர்ண மனுஷீக நிலைமை அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கான்ட்ராக்டில் என்ன பண்ணிட்டேன், சைன் பண்ணி இதான் தேவனையும் கொடுத்துட்டேன். அதுதான் பர்ஃபெக்டான விஷயம். கரெக்டாக பர்ஃபெக்டான பலி. அதை வந்து நான் என்ன, ஏன்னா இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நிழலில் வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை தான் பலி கொடுக்க முடியும். நானுமே பர்ஃபெக்டான இருந்த ஒரு நிலைமையை இப்போ பலி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சம்மரி, அதாவது இப்போ இது வரைக்கும் படித்ததை திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், கொஸ்டினாக சொல்லுவோம், அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லிடுங்க, ஏன்னா மறந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அட் அவர் பேப்டிசம், அதாவது ஞானஸ்தானத்தின் போது யாரால் நாம் பலி செலுத்த முடிகிறது, யாருனால நம்ம பலி செலுத்த முடிகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் மேலே நம்ம வச்ச விசுவாசத்தினால பலி செலுத்த முடியும். எதை நாம் பலி செலுத்துகிறோம், நிலைமை கிடைக்கும். இப்போ என்கிட்ட அது இல்லை, இப்போ இருந்துதான் நான் கொடுத்துருப்பேன். அது ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு, அது யாரு, அதனால தான் அவர் நமக்கு ஈடுபலியாக இருக்கார். ஏன்னா அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, அந்த பரிபூர்ண மனுஷ நிலைமையில தான் இருந்தார். கரெக்டுங்களா? ஸோ அதனால அவரோட சரீரத்தை அப்போவே கொடுக்க முடிஞ்சுச்சு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அப்படி கொடுக்க முடியாதுன்னா நம்ம ஆல்ரெடி ஆர் பிளேனில் தான் நம்மளுடைய சரீரம் இருக்குது, செத்த நிலைமையில். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்மகிட்ட எப்போ என் பிளேனுக்கு வர ஒரு வாய்ப்பு இருந்துச்சோ அதை என்ன பண்ணிட்டேன் நான், இப்போ பலியாக கொடுத்துட்டோம். நம்ம நீதிமான ஆக்கப்படுறது எதனால், விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நீதிமானாக்கப்படுறோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம ஒரு சம்மரி மாதிரி பார்க்கணும். தெளிவாக இருக்கீங்களா? இது எல்லாமே எப்போனா நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம செலுத்துகிற பலி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பிறகு நாம் செலுத்துகிற பலி. இப்போ என்ன பண்ண பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா விசுவாசத்தினால் நம்ம என்ன பண்ணப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வசனம் வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். இப்பதான் பார்த்தோம் விசுவாசத்தினால நம்ம என்ன நீதிமானாக்கப்பட்டோம்னு பார்த்தோம். இந்த வசனம் என்ன சொல்லுது, விசுவாசமும் இப்ப விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே சேர்த்ததா இருக்குமா. ஸோ இப்போ விசுவாசம் கிறிஸ்து மேலே வச்சு என்னோட பரிபூர்ண மனுஷ நிலைமையை பேப்டிசமில் பலி கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், விசுவாசம் அங்கே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், கிரியை. ஏன்னா விசுவாசம் மட்டும் இருந்தால் என்ன ஆகாது,
ஏன்னா நிறைய நேரத்தில் இப்போ வசனம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஜேம்ஸ் வந்து இப்படி பேசுவார், இன்னொரு இடத்துல கிரியையில்லா விசுவாசம் செத்ததாக இருக்கும்னு இங்கே பார்ப்போம், இன்னொரு இடத்துல விசுவாசமே பெருசுன்னு பார்ப்போம். அந்த வேர்ஸ் அந்த கான்ட்ரடிக்டரியாக இருக்கும், அதாவது இதுக்கும் அதுக்கும். ஆனால் அந்த ரெண்டுமே தேவை நமக்கு. ஒன்று ஃபஸ்ட்டு வரும், இன்னொன்று நெக்ஸ்ட்டு வரும். ஆனால் ரெண்டுமே என்ன ஆகும்? விசுவாசத்தினால நான் பேப்டிசம் எடுக்கிறதுக்கு தேவை எனக்கு விசுவாசம். ஆனால் அதுக்கப்புறம் நான் வாழ்கிறதுக்கு தேவை எனக்கு கிரியை. அந்த கிரியை தான் இப்போ விசுவாசம் வச்சுட்டேன், அதனால கிரியை இப்போ என்ன பண்ணுறேன்னா காட்டுறேன். சப்போஸ் நான் கிரியை காட்டலைன்னா அந்த விசுவாசம் வச்சது ஏன் செத்ததாக இருக்கும்? என்னோட உடன்படிக்கை செய்து பிள்ளைகளை என்கிட்ட கூட்டுன்னு சொன்னாங்க. பாவத்துக்கு மறித்து புது சிருஷ்டியான நம்ம மறுபடியும் பழைய பாவத்துக்கே போகும்போது பாவத்தை பற்றியே நான் பேசல. நீங்கள் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பாவத்துக்கு நம்ம மறிச்சிட்டோம், ஓகே. நான் என்ன சொல்கிறேன், பரிபூர்ண மனுஷிக நிலைமையை கொடுத்துட்டேன். எப்போ? ஞானஸ்தானத்தில் விசுவாசத்தினால நான் கொடுத்துட்டேன். இப்போ ஏன் இங்கே கிரியை இல்லைன்னா செத்ததாக இருக்குன்னா, கிரியை இல்லாமல் இருந்தால் தன்னைத்தானே செத்ததாக இருக்குன்னா, சப்போஸ் நான் கிரியே காட்டலை, மனுஷிக நிலைமையை விட்டுட்டேன், எனக்கு கீழே என்ன நிலைமை தான் இருக்குது? இல்லை, இங்கே இந்த அந்த டிவைன் பிளான் பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. என் பிளேனே என்ன ஆகல, என் பிளேனை கொடுத்துட்டேனே. இப்போ எனக்கு என்ன கீழே விழுந்தா என்ன தான் விழுவேன்? நான் மரணம் தான். ஸோ விசுவாசத்தினால் நீதிமனாக்கப்பட்டேன், கிரியை நான் காட்டலைன்னா செத்ததாக தான். ஸோ அதுதான் இந்த வசனத்துடைய டீப் மீனிங். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அர்ப்பணிக்கு பின் நாம் செலுத்தும் பலிகள் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ விசுவாசத்தினால நம்ம நீதிமனாக்கப்பட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, கிரியை காட்டணும். கரெக்டாக? சப்போஸ் கிரியை காட்டலைன்னா விசுவாசம் மட்டும் இருந்தால் என்ன ஆகும்? செத்த நிலைமையில தான் இருப்போம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம செலுத்துகிற பலி எதுக்குன்னா, வாசிங்க, புதிய சிருஷ்டியின் வளர்ச்சிக்கான பலி. ஓகேவா? இப்போ பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன உருவாகுது? புதிய சிருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே உருவாகுது. இப்போ பிரதர் டீன் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு ஒரு புதிய சிருஷ்டி உருவாயிருச்சு. கரெக்டாக? புதிய சிருஷ்டிக்கு சரீரம் இருக்கா? இப்போதைக்கு இல்லை. கரெக்டுங்களா? இப்போ எனக்கு ஒரு சிந்தனை தான். அது ஒரு ஒரு சத்திய வெளிச்சத்தினால வந்த ஒரு தேவனுடைய ஆவினால் என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஜெனிப்பிக்கப்பட்டு ஒரு விஷயம், கரு இல்லை, ஒரு சிந்தைன்னு சொல்லலாம். கரெக்டாக? அந்த சிந்தை எதில் தான் இருக்குது? இப்போ இந்த சரீரம் என்ன நிலைமையில் இருக்குது? இப்போ என் பிளேனில் இருக்கா? 6ல் தான் இருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கேன். நம்ம செலுத்துகிற பலி எதுக்குன்னா, அந்த புதிய சிருஷ்டி வளர்கிறதுக்கும், கரெக்டாக, அது மட்டும் வளர்ந்தா பார்த்தாது, கூட இருக்கிற புதிய சிருஷ்டிகள் வளர்கிறதுக்கும் உதவுறதுக்காக நம்ம செய்கிற பலி தான் பேப்டிசம்க்கு அப்புறம் நம்ம செலுத்துகிற பலி. அதுதான் மரணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செலுத்த போகிறோம். புதிய சிருஷ்டியின் வளர்ச்சி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒவ்வொரு புதிய சிருஷ்டியின் வளர்ச்சிக்காகவும், கூட இருக்கிற சக புதிய சிருஷ்டியின் வளர்ச்சிக்காகவும் நம்ம செலுத்துகிற பலி தான் அர்ப்பணிப்பின் பின் நாம் செலுத்தும் பலி அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்போ கேள்வி. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பலி எப்படி இருக்கணும்? பழுதில்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பேப்டிசம்க்கு அப்புறம் பலி செலுத்தணும், அது பழுதில்லாமல் இருக்கணும். இப்போ நான் டீன் பிரதரே எடுத்துக்கேன், மறுபடியும் நான் வந்தேன். இப்போ புதிய சிருஷ்டி எனக்கு இருக்குது, இது எப்படி பலி செலுத்தும்? என்னத்தை பலி செலுத்தும்? புதிய அது எப்படி செலுத்தும்? எதன் மூலியமாக செலுத்தும்? இப்போ நான் புதிய சிருஷ்டின்னு சொல்லிட்டு, இப்போ பிரதர் இருக்காரு, பிரதர் என்னோட புதிய சிருஷ்டி உங்களுக்கு உதவி செய்யும் பிரதர், செய்யுமா? எப்படிதான் செய்யும் அவருக்கு உதவி? என்னோட சரீரத்தினாலதான் என்ன பண்ண முடியும்னா நான் அவருக்கு உதவி செய்ய முடியும். அவர் ஒரு ஹெல்ப் கேட்குறாரு, பிரதர் என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவரை தூக்கி விடுறதுக்கு என் புதிய சிருஷ்டி உதவி செய்யணும் என்ன பண்ண முடியாது? சரி, ஏன்னா அதுக்கு சரீரம் இல்லை. இப்போ அதுக்கு இருக்கிற சரீரம் இப்போ இருக்கிற இந்த சரீரம் தான். இந்த சரீரம் தான் என்ன பண்ணணும்னா அவருக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நான் தான், என்னோட சரீரம் தான் உபயோகப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்லிஷாவுக்கு வரணும், இங்கே வரணும்னா உங்கள் சரீரம் வந்துச்சா புதிய சிருஷ்டி மட்டும் வந்துச்சா? சரீரம் தான் வந்துச்சு. கரெக்டுங்களா? சரீரம் தான் புதிய சிருஷ்டி. ஏன்னா புதிய சிருஷ்டி தான் சரீரத்தை கூட்டிகிட்டு என்ன இருக்குது, இங்கே வந்திருக்கு, இங்கே உட்காந்துருக்கதான் சரீரத்தில் தான் இருக்கீங்க. கரெக்டா? ஆனால் அப்போ புதிய சிருஷ்டி ஒரு விஷயத்தை இங்கே பலி கொடுக்குது. கரெக்டாக? அது நம்மளுடைய சரீரம். கரெக்டாக இல்லையா? இப்போ இருக்கிற சரீரம்.
ஆனால் இப்போ இருக்கிற சரீரம் எங்கே இருக்குது? ஆறு நிலையில் இருக்குது. இப்போ எப்படி பலி கொடுக்கணும்? நிறுத்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம். அந்த சிந்தை தான். இப்போ வந்து இப்போ இந்த பிளேனில் நம்மளுடைய சிந்தை இருக்குது. இது என்ன பிளேனு? ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமைன்றது எம்ல வந்து நம்ம சிந்தை இருக்குது. சரீரம் இருக்கா? சரீரம் எங்கே இருக்குது? இப்பயுமே எங்கே தான் இருக்குது? சரீரம் ஆறில் தான் இருக்குது. நீங்கள் யாராவது நான் எண்ணில் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? யாராவது எண்ணில் இருந்தீங்கன்னா சாக மாட்டீங்க. கரெக்டா? இப்போ இன்னுமே இந்த சரீரம் இங்கே தான் இருக்குது. என்னோடய சிந்தை தான் இங்கே வந்துருச்சு. இங்கே எம் பிளேனுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சிந்தையால் தனியாக பலி கொடுக்க முடியுமா? இப்போ ஆசாரியர் வந்து பலியை அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் கையில் பலி இருக்கணும்ல. அந்த பலி என்னது? என்னோட சரீரம் தான். ஆனால் என்னோட சரீரம் ஆறில் எல்லாம் இருக்குது. எப்படி நான் பலி செலுத்த முடியும்? புதிய சிருஷ்டி பலி ஆயிருமா? சிந்தை எதை பலி செலுத்துது? சிந்தை பலி செலுத்துது. கரெக்டு, நீங்கள் சொன்னது பர்ஃபெக்டு. புதிய சிருஷ்டி தான் பலி செலுத்துது. இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். கரெக்டாக? இப்போ அது தெளிவு இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இது ஆசரிப்பு கூடாரம். இப்போ இங்கே இருக்கும்போது தான் பேப்டிசம் எடுத்தோம். கரெக்டாக பலி கொடுத்துட்டு ஆசாரியர் எடுத்துகிட்டு அது எங்கே போவார்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவார். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு பாருங்கள்? எம்ன்றது ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பலி உள்ளே போய் அப்புறம் மகாபரிசுத்தலத்துக்கு போவோம். இப்போ ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தலத்துக்கு புதிய சிருஷ்டி போயிடுச்சு. கரெக்டுங்களா? அது வந்து பரிசுத்த ஸ்தலம். ஆனால் அது கையில் ஒரு பலி இருக்கணும்ல. அது என்ன பலின்னு கேட்குறேன். அது பர்ஃபெக்டாக இருக்கணும்லன்னு கேட்குறேன். குழப்பறேனா? இல்லையா? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை. எல்லாருமே இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் வேற ஒன்றும் காரணம் இல்லை. சரி, ஒரு வசனம் வாசிச்சிடலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். மோசம் போகாதீர்கள். தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஸோ இப்போ இதுக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா வசனங்களும் லிங்க் இருக்குது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதுல்ல? புதிய சிருஷ்டி ஒரு பலி செலுத்துது. அது எதை பலி செலுத்துது? நம்மளுடைய சரீரம் தான். இப்போ நீங்கள் எல்லாருமே இங்கே எப்படி வந்தீங்கன்னா உங்களோட சரீரத்தில் வந்தீங்க. அதுதான் இங்கே வந்து உங்களோட நேரம் தாளந்து எல்லாத்தையும் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பலி பர்ஃபெக்டாக இருக்கணும்ல. ஏன்னா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் தேவன் ஏற்றுப்பான்னு சொல்லி லேவியர் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம செலுத்துகிற பலி பர்ஃபெக்டாக இல்லையே, அது எப்படி பர்ஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செலுத்துகிற பலி பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போ இந்த வசனத்துக்கும் இப்போ நான் பேசினேன்ல, இப்போ புதிய சிருஷ்டி ஒரு பலி செலுத்துது. இப்போ நம்ம பார்த்தது என்ன? பேப்டிசம்க்கு அப்புறம் நம்ம செலுத்த போகிற பலி எல்லாமே புதிய சிருஷ்டியின் வளர்ச்சிக்காக நம்ம செலுத்துகிற பலி அப்படின்னு பார்த்துட்டோம். கரெக்டாக? இப்போ சப்போஸ் நான் ஒரு பலி செலுத்துகிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த சேர்லாம் எடுத்து போடுறேன். சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கு, அவங்க உட்காந்து சத்தியப்பாடம் கேட்கறதுக்கு நான் சேர்லாம் எடுத்து போகிறது நான் செலுத்துகிற பலி. ஆனால் அந்த பலி அங்கீகரிக்கப்படுதா இல்லையான்றது எப்படி தான் முடிவாகும்னா, சப்போஸ் அது புதிய சிருஷ்டி வளர்ச்சிக்காக நான் எடுக்கிறேன்னா இல்லை என்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக. இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் பார்க்கணும், பிரதர் நான் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க, பிரதர் சூப்பராக போட்டிருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக நான் செலுத்துறேன்னா அந்த பலியில் என்ன பண்ண முடியாது. அதனால தான் முதலே வசனம் ஸ்டார்டிங்கில் என்ன, மோசம் போக்காதிருங்கள், தேவன் என்ன பண்ணாத, நீ என்ன ஏமாத்தாத. ஏன்னா இது விளையாட்டு இல்லை, இது நம்ம பண்ணுறது. கரெக்டுங்களா? நான் நீ கொடுக்குற பலி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன், நீ விளையாடுறியான்றது. புரியுதுங்களா? இதை சொல்லிட்டு நம்ம அந்த இதுக்கு போவோம். அதனால தான் இதை வந்தேன். ஸோ இப்போ மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே இருப்பான். இது நமக்கு பர்ஃபெக்டாக பொருந்தும். ஏன்னா இப்போ சப்போஸ் நான் இந்த சேர் எடுத்து போட்டதுக்கு ரீசன் என்னுடைய சுய ஆதாயம். எனக்கு வந்து மற்றவங்களாம் பார்க்கணும், சகோதரர்கள்லாம் இதை செஞ்சாங்கன்னு நான் நினைக்கணும், எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஹையர் பொசிஷனில் நான் இருக்கேன். பிரதர் வந்து பயங்கரமாக ஊழியம் பண்ணுறாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்ற நோக்கத்துக்காக நான் செஞ்சேன்னா மாம்சத்துக்குன்றதை நான் விதைக்கிறேன்.
நான் எதை அழிப்பேன்? மாம்சத்தினால அழிவை தான் இருக்கும். ஏன்? ஆமா, ஏன்னா மாம்சத்துக்காக தேவனுடைய விதைச்சா மாம்சத்தில் விருப்பத்தை செய்ய வளர்வது வர அழிவுதான். ஏன் ஏன் நான் கொடுக்கறது பலி தானே சிஸ்டர். நான் சேர் எடுத்து போடுறேன் நல்லா கஷ்டப்பட்டு, உங்களுக்குலாம் யூஸ் ஆகுதுல்ல. தேவனை அங்கீகரிக்கணும் இல்லை. தேவனை அங்கீகரிக்கணும். ஓகே, சப்போஸ் அங்கீகரிக்கல, அவர் அங்கீகரிக்க மாட்டார் கன்ஃபார்மா. ஏன் அது அழிவையா இருக்குன்னு சொல்றாரு? என்ன மனநிலையில் நீங்க செய்றீங்கன்றத பாருங்க. இப்போ ஒரு பிக்சர் போட்டு இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எதாவது கண்டுபிடிங்க. இப்போ ஒன்று பலி செலுத்தணும், அது பர்ஃபெக்டாக இருக்கணும்ல, அந்த ஓகே, அது கண்டுபிடிக்கணும். அது ஏத்துக்கல. ஏன் அழிவே இருப்பான்? ஏன்னா அதான் நான் முதலே சொன்னேன், இந்த தலம் இல்லை நமக்கு. நம்ம மேலான ஸ்தலம் இல்லை. நான் இங்கே எம் பிளேன்ல நம்ம பலி கொடுத்துட்ருக்கோம், இந்த தலமே இல்லை. இப்போ சப்போஸ் எனக்கு இந்த தலம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு மனுஷனாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த தலமே எனக்கு இல்லைன்னா, மாம்சத்துக்கென்று நான் விதைக்கிறேன்னா நான் பலி செலுத்துகிறேன். மாம்சத்துக்காகவும் பலி செலுத்தலாம். என்னுடைய சுய ஆதாயத்துக்காக நான் வந்து எல்லாரும் முன்னாடி பெருமையாக பேசணும்னு சொல்லி நான் தூங்காமல் இருக்கலாம், சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நான் பண்ணாலும் சப்போஸ் நான் அது மாம்சத்துக்கென்று தான் பண்ணேன்னா எனக்கு இந்த நிலைமை இல்லாததுனால எதை தான் இருப்பேன்? செகண்ட் டெத்து தான் இருப்பேன். புரியுதா? அதனால தான் அடுத்த வேர்ஸ்ல சொல்றாரு, ஆனா ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே எதா இருப்பான்? ஸோ அதுதான் அந்த நிலைமை. ஸோ இப்போ ஆவிக்கென்று விதைக்கிறவன் சப்போஸ் ஆவிக்கென்று விதைச்சானா எதா இருப்பான்? நித்திய ஜீவனே இருப்பான். ஸோ இந்த வசனத்திலே இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா? புரியுதா? புரிஞ்சுச்சா? டவுட் இருந்தால் கேட்டுருங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதுல? அதுதான் ஃபியூச்சர்ல வரேன் அர்ப்பணிக்கப்பட்டபடி நம்ம நடக்கும் போது அந்த அர்ப்பணிப்புலையுமே என் இருதயம் எதை அர்ப்பணிப்பு. உதாரணத்துக்கு நான் பலி செலுத்துறேன்னா, தேவனே உங்களுக்காக பண்றேன் அப்படின்ற நோக்கத்துல பண்ணா அது புதிய சிருஷ்டியின் பலி, அதனால ஜீவனையா இருக்கும். அது தேவனே உங்களுக்கு பண்றேன்றதை விட, இப்போ சப்போஸ் நான் பண்றேன், நான் சேர் எடுத்து போட்டு இன்னைக்கு எப்படி சேர் நல்லா இருக்குல்ல, நான் தான் போட்டேன், எப்படி இது என்னது? ஆமா, முடிஞ்சு. இப்போ அது என்ன ஆகாது? தேவனுக்கு என்ன பண்ணல? பலி செலுத்தல. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இதுல வந்து நான் பாவத்தை பத்தியே பேசல, நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்க பாவத்துக்கு போயிட்டீங்கன்னா அது வேற கேட்டகரி. அது ஓகேவா? அது இந்த இதுலயே வராது. நம்ம பேசுறது புதிய சிருஷ்டியா இருந்து நம்ம செலுத்துற பலியில இருக்கிற டிஃபரன்ஸு. அதுலயும் சில நேரத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா மிஸ் பண்ண முடியும். அதுல கூட இங்க இந்த நிலைமைக்கு போறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ சப்போஸ் பாவம் அப்படின்ற ஒரு விஷயமே மாம்சத்துக்கான ஒரு, இந்த மாம்சம் விரும்புகிற ஒரு விஷயம் தானே, அதை பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு என்ன தான்? அழிவு தான். ஏன்னா இந்த நிலைமையை நான் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே உலகத்தில் ஒருத்தன் பாவம் பண்ணிட்டு இருக்காரு, கரெக்டு தானே? அவர் பண்ணுறாரு. ஆனால் அவர் அந்த பண்ணாலுமே அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பாவத்தை எப்படியும் அவர் விட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் அவர் இருந்து ஆகணும். ஒரு நாள் ஒரு கட்டம் வரைக்கும் அவர், இப்போ ஹிட்லர் எந்திரிச்சு வர்றாருன்னா யூதர்களை கொல்லணுன்ற நோக்கத்தில் தான் வருவார். ஆனால் அங்கே யூதர்களே வந்து சத்தியம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் உற்பிதாக்களே பேசிட்டு இருக்கோம், கோபமாக வராது அவருக்கு. அதெல்லாம் அவர் மேற்கொள்ளணும். நீங்கள் நம்ம ரொம்ப கேஷுவலாக நினச்சிருக்கூடாது, ஐயோ நமக்கு தான் இந்த நிலைமையா பிரதர், உலக ஜனங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுவாங்களா? கிடையாது. அவங்க இந்த டைமில் பரிபூர்ணமாகி இந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த நிலைமை. சப்போஸ் அவங்க விட்டாலும் அவங்களுக்கு செகண்ட் டெத்து தான், அதை மறந்துடாதீங்க. நமக்கு முன்னாடியே வந்துருச்சு வாய்ப்பு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அவங்களுக்கு பின்னாடி வருது, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ், நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன இல்லை? உண்மையிலே நமக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா ஆவி, அதாவது அழியாமை திவ்ய சுபாமை சுயந்து கொள்றதுக்கான ஒரு நிலைமையை தராங்க. புரியுதுங்களா? ஸோ அதை வந்து மறந்துடக்கூடாது. இப்போ நம்மளுடைய கரண்ட் பாடியை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பலியாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். வாசிங்க கலாத்தியர் அதே 6ஆம் அதிகாரம் 9-10. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஸோ இப்போ இங்கே இது எதுக்கு பார்த்தோம்னா, நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்னு இப்போ பார்த்துட்டு இருந்தோம்னா, பலி என்ன செலுத்துகிறோம்? புதிய சிஸ்டின் வளர்ச்சிக்காக. புதிய சிஸ்டின் வளர்ச்சிக்காக நம்ம என்னத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுதான் வாசிக்கிறோம். என்னது? எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, விசேஷமாக. அதனால தான் உங்களுடைய புதிய சிஸ்டின் வளர்ச்சி மட்டும் பார்த்தாது,
கூட இருக்க சகோதர சகோதரிகள் புதிய சிஸ்டின் வளர்ச்சிக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம்? பலி செலுத்துகிறோம். நம்ம பலி செலுத்துகிறோம். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சகோதரர் இங்கே வந்து சென்னையிலேருந்து வராரு அப்படின்னா அவரை ஒரு தன்னுடைய சரீரத்தை பலி செலுத்தி தான் என்ன பண்ணியிருக்காரு? காலையில் எந்திரிச்சு வந்து நமக்காக என்ன பண்ணுறாரு? சத்தியத்தை உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக தான் கொடுக்குறாரு. அது ஒரு பலி. அந்த பலியிலையும் சப்போஸ் அவர் தன்னோட சொந்த லாபத்துக்காக பண்ணாருன்னா அது என்ன ஆகாது? அங்கீகரிக்கப்படாது. அது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவருக்கு தெரியும், நமக்கு என்ன ஆகாது? தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம், நம்ம செலுத்துகிற பலி நமக்காக மட்டும் இல்லை, சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம செலுத்துகிறோம். இது ரெண்டுமே எதுக்குன்னா புதிய சிருஷ்டியின் வளர்ச்சிக்கு. ஒன்று என்னுடைய புதிய சிருஷ்டி, இன்னொன்று சகோதரர்களுடைய புதிய சிருஷ்டி அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய கரண்ட் சரீரம் பர்ஃபெக்டாக இல்லை. கரெக்டாக இல்லையா? இந்த கேள்வி தான் முதலே கேட்டேன். ஐயோ என்ன பிரதர், முதல்ல நம்ம கொடுத்த பேப்டிசம் அப்போ கொடுத்தது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எனக்கு வரப்போகிற மாம்சீக நிலைமையை நான் என்ன பர்ஃபெக்டான விஷயத்தை கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பலி செலுத்திக்கிட்டே இருக்கேன் டெய்லி சகோதர சகோதரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிரதருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் பர்ஃபெக்டாக பண்ண முடியுதா? இப்போ நான் வந்து இப்போ பிரதர் எனக்கு இங்கே ஒரு உதவி தேவை, இங்கே வாங்கன்னு சொல்கிறாரு. வரேன் பிரதர், உடனே வரேன் பிரதர், இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு போகிறேன். என்னால் ஏன் பண்ண முடியல? சூழ்நிலை அப்படி இருக்கா? சூழ்நிலை மாறி வந்துச்சு, வேற ஏதோ இடையில வந்துருச்சு. சரி, எது வந்தாலுமே அது வந்தது, அதை அலோவ் பண்ணது எது தெரியுமா? இந்த மாம்சம். ஏன்னா இது என்ன நிலைமையில இருக்குன்னா 6ல் இருக்கு. 6னா என்னது? விழுந்து போன மனுஷிக நிலைமையில இருக்கு. அதுதான் என்ன பண்ணுதுன்னா, என்ன ஆனாலுமே ஏதோ ஒரு விஷயத்தை நான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு தேவனே உங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு வரேன், என் சரீரம் என்ன பண்ண மாட்டேங்குது? அலோவ் பண்ண மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் சொல்ல, பவுல் அப்போஸ்தலனே சொல்லியிருக்காரு. ரோமர் வாசிங்க, ரோமர் 7:25. ரோமர் 7:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்காக ஊழியம் செய்கிறேன். இப்போ புரியுது? அவரே சொல்றாரு கான்ட்ராஸ்டா. மனசுல நான் என்ன பண்றேன்? தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாய பிரமாணத்தை செய்யணும்னு விரும்புறேன். ஆனா என்னோட சரீரம் என்ன பண்ணுது? மாம்சத்தினாலேயோ என்ன பண்றேன்? பாவ பிரமாணத்திற்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்லி யாரே சொல்றா? பவுல் அப்போஸ்தலன். இப்ப ரோமர் எழுதுறாருன்னா ரோமன் அங்க இருந்த ரோமர் அந்த இடத்துல இருந்த யாருக்கு சொல்றாரு? புதிய சிருஷ்டிகள். கரெக்டா? அங்க இருந்த சபைக்கு தானே சொல்றாரு, புதிய சிருஷ்டிக்கு தானே சொல்றாரு. அப்ப தேவனுடைய மனதினாலேன்றது புதிய சிருஷ்டி. கரெக்டா இல்லையா? இப்ப புதிய சிருஷ்டி மனதினாலேன்றது நியூ கிரியேச்சர், அதாவது புதிய சிருஷ்டி. அது என்ன பண்ணுது? தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு தான் நினைக்குது. கண்டிப்பா நினைக்குதா இல்லையா? புதிய சிருஷ்டி. ஆனா மாம்சம் என்ன பண்ணுது? பாவத்துக்கு என்ன பண்ணிடுது? ஊழியம் செய்யுது. பாவம் அப்படின்றது நீங்க போய் துணிகரமா பண்ற பாவத்துக்கு பேசல. ஆதாம் சந்ததினாலே ஒரு பாவ நிலைமையில நம்ம இருக்கோம். கரெக்டா? இப்ப நான் போய் இப்ப காலையில நான் இப்ப எந்திரிச்சு நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், தூங்கி. கரெக்டா? மாம்ச பலவீனம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. இப்போ ஒரு சகோதரருக்கு ஒரு உதவியை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளால அது அவர் நினைச்ச நிலைமைக்கு நம்மளால செய்ய முடியல. சார் என்ன பேர் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு சார், சாரி பேர் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல. ஏன்? ஏன்னா நம்மளோட சரீரம் அப்படி இருக்கு. நம்ம சரீரம் என்ன பண்ணுது? தனக்கு தேவைப்படுற விஷயத்த என்ன பண்ணிடுது? முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வருது. ஏன்னா அந்த சரீரம் அதை விரும்புது. ஆனா சிந்தனை என்னன்னா, அவருக்கு முதல்ல செய்யணுன்ற சிந்தனை இருக்கு நமக்கு. கரெக்டா? ஸோ அதுதான் இங்கே பவுல் சொல்றாரு, தேவனுடைய நியாய பிரமாணத்தை மனசுனால நான் கடைபிடிக்க நினைச்சாலும் என்னுடைய மாம்சம் என்ன பண்ணுதுன்னா பாவத்துக்கே ஊழியம் செய்யுது அப்படின்றத இங்கே பார்க்கணும். இதை சொல்லிட்டு இதை சொல்றாருல பிரதரு, நம்ம பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரா? அப்படியே எப்போவுமே அப்போஸ்தலன் பவுலோட ரைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் ஃபுல்லாக பார்த்தாலே இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு கான்ட்ராஸ்டாக பேசிடுவார். ஐயோ இப்படி இருந்துச்சு, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு பேசிட்டு அடுத்த சாப்டர்ல அப்படியே கான்ட்ராஸ்டாக மாறுவார். பாருங்க, ரோமர் 8:11. ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். இந்த ஆவி எது? ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய ஆவியினால நம்ம என்ன பண்றோம்? வாசமா இருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது என்ன பிரதர்? சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
நமக்கு தான் இந்த என் பிளேனே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, கரெக்டா? இப்போ எதுக்கு சாவுக்கு ஏதுவான என்னோட சரீரத்தை வரையும் உயிர்ப்பிக்கணும்? அதே சாவுக்கு எதுவுமே இந்த உற்சாகம் இல்லாத போது இந்த சரீரத்தில் தேவனுக்காக செய்கின்ற ஒரு உணர்ச்சி தான் வருதா சாவுக்கு எதுவும். சூப்பர் சூப்பர் பிரதர், வந்து அக்யூரேட்டான பாயிண்ட் அதுதான், கரெக்டு. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இப்போ இது முதல்ல இதை சொல்லிட்டாரா? என்ன சொன்னார்? என்னுடைய மனதினாலே தேவனை நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் என்ன பண்ணுறேன்? ஊழியம் செய்கிறேன். அன்றியும் அதான் இங்கே ஆரம்பிக்கிறாரு ரோமர் 8ல், தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிக்கிறார். எதுக்காகனா பலி செலுத்துறதுக்காக. ஓகேங்களா? எதுக்கு 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 உயிர்ப்பிக்கணும்? அந்த சரீரம் சாவதான போகுது. இந்த சரீரத்தை எதுக்காக உயிர்ப்பிக்கிறான்னா பலி செலுத்துறதுக்காக. நம்மளுடைய சரீரம் நம்ம பலவீனமாக இருக்கோன்னு அவருக்கு தெரியறதுனால அது என்ன பண்ணுறாருன்னா உயிர்ப்பிக்கிறார். நீ சில நேரம் நம்மளே சொல்லுவோம், நான் நினச்சேன் என்னால் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறேன் இப்போ சில நேரம் சகோதரர் சப்ஜெக்ட் ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்னா பிரதர் ஒருத்தரால் முடியலனாலும் அவர் என்ன பண்ணுவார்? ஏன்னா அது அங்கே வந்து என்னன்னா சரீரத்தை தேவன் என்ன பண்ணுறாரு? நீ பலி செலுத்த உன்னால முடியாதுப்பா, ஏன்னா உன் சரீரம் 6ல் இருக்குது, அதனால் பலி செலுத்த முடியாதுனால அது என்ன பண்ணுறாரு? உயிர்ப்பிக்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கூடாதுன்னா இந்த வசனத்தை, எனக்கு வந்து என்னோட சரீரம் உயிர்ப்பிக்கப்படுது, நான் வந்து உயிர்த்தெழுதலில் வருவேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது வசனம், அது தப்பு. அந்த மாதிரி எடுத்துக்கவும் கூடாது. ஸோ அதனால தான் இந்த நிலைமையில் நமக்கு போயிடுச்சுன்னா இந்த உயிர்ப்பித்தல் இதுக்கு அப்ளை ஆகாது. இப்போ இருக்கிற கரண்ட் நம்மளுடைய புதிய சிருஷ்டியை யூஸ் பண்ணி, எதை யூஸ் பண்ணணும்னா ஃப்ளஷை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணணும்னா பண்ணணும். இது வந்து ஒரு வாக்குத்தத்தம், புதிய சிருஷ்டிகளுக்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இது என்னன்னா, உன்னால் முடியாது எனக்கு தெரியும், சரியா? உன்னுடைய சிந்தை, அதுவும் நல்லா சொல்லிட்டேன். புதிய சிருஷ்டி விருப்பப்படணும், பழைய மனுஷன் பண்ணாமல் போகணும். அங்கே புதிய சிருஷ்டியே யூஸ் ஆகும் ஃபுல்லாக பழைய மனுஷன்கிட்டே இருந்தால் அது வேறு, அதை பற்றி நம்ம பேசல. புதிய சிருஷ்டியே ஆசைப்படும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், கூடுகைக்கு இப்போ வேறு எங்கேயாவது இப்போ கன்வென்ஷன்ஸ் எங்கேயாவது போகணும்னு தேவன் போகணும்னு விரும்பியும் என்னோட உடல் ஒத்துழைக்கலை அப்படின்னும் போது அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா தேவன் வந்து இங்கே ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நிலைமை. வான்னு இழுத்தாலும் சரீரம் வராது, ஆனால் அது என்ன பண்ணணும்? நம்ம தேவனுடைய ஆவியை கொண்டு அதை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்கே பார்க்கணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 13:14. 1 கொரிந்தியர் 13 மற்றும் 14. அது வசனம் மட்டும் வாசிங்க. இல்லை வசனம் மட்டும் வாசிங்க, அது நான் இது போடல. என்ன அதிகம்? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். இப்ப புதிய சிருஷ்டி ஆயிட்டோம், ஆனா பிரதர் இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? சரீர பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பலி செலுத்துறது சரீரத்தை தான், புரியுதுங்களா? ஸோ அதை வச்சு தான் ஒரு பலி செலுத்தணும். ஸோ அப்போ அங்கே கண்டிப்பாக வந்து அப்போஸ்தலர் வந்து கண்டிப்பாக அதை பற்றி தான் என்ன பண்ணி ஆகணும், பேசுகிறாரு அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வாசிங்க, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும். இது நமக்கு எல்லாம் தெரியும், பசிச்சா சாப்பிடுவோம், சாப்பாட்டுக்காக வயிறு, வயிறுக்காக சாப்பாடு. ஓகேவா? வாசிங்க அடுத்து. ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். வயிறையும் சரி சாப்பாட்டையும் சரி என்ன பண்ணிடுவாரு? அழிச்சிருவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் போன இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நம்ம ஆவில நம்மளை வந்து உயிர்ப்பிக்கிறார்ன்றது வந்து நம்மளை திருப்பியும் மாம்சத்தை உயிர்ப்பிக்கிறான்றது கிடையாதுன்றது தான் இங்க இந்த வசனத்துல ப்ரூவ் ஆகுது. கரெக்டுங்களா? இப்ப ரெண்டுத்தையும் அவர் அழிச்சிருவாரு. ஆனாலும் வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். புரியுதுங்களா? ஸோ இந்த அந்த கான்ட்ராஸ்டை சொல்லிட்டு அப்படியே இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சரீரம் வேசித்தனத்துக்கு உரியதல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அப்போனா நான் கொடுக்குற பலி தேவனுக்கு, தேவன் அந்த பலியை ஏற்றுக்கிறார். ஸோ இப்போ நான் கொடுக்குற பலி வந்து எப்படி இருக்குன்னா, வேசித்தனத்துக்காக இந்த சரீரம் இல்லை. இனிமேல் இந்த சரீரம் இப்போ இருக்க கரண்ட் பாடி எதுக்குமே இல்லை, இந்த உலகத்துக்காக கிடையாது. தேவனுக்காக பலி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இருக்குது இந்த சரீரம். சிம்பிள். தேவனுக்காகவும் தேவனுக்கு பலி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த சரீரம் இருக்குது. இந்த சரீரத்தை நான் அலங்காரம் என்ன நான் பண்ணாலும் சரி, இந்த சரீரத்தை நான் என்ன பண்ணாலும் சரி, அது ஃபைனலி அது யாருக்குன்னா தேவனுக்கு மட்டும்தான். அதான் வசனமும் இங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். இப்ப கிறிஸ்து ஆவின் சரீரம் அவருக்கு கிடைச்சிச்சுல, எப்ப?
உயிர்த்தெழுந்தப்ப ஆவின் சரீரம் கிடைச்சிச்சு. ஆனால் அவர் உயிர்த்தெழுற ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நாளும் நடக்கலை. அவரோட பேப்டிசம்லேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது நடந்து புதிய சிருஷ்டி வளர்ந்து ஒரு நாள் நல்லா வளர்ந்தோடனே அதுக்கு சரீரம் கொடுத்துட்டாரு. சரீரம் அவருடைய வாழும் உரிமை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பலியாக செலுத்தி புதிய சிருஷ்டி வளர்ந்து ஒரு பாயிண்டில் அது என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு சரீரம் கொடுத்துட்டாரு. அதே தான் நமக்கும். இப்போ நம்ம என்ன இருக்கோம்னா உயிர்த்தெழுந்துட்டு இருக்கோம், உயிர்த்தெழுற ப்ராசஸில் இருக்கோம். புரியுதுங்களா? அது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. அதனால தான் புதிய சிருஷ்டியை வளர்க்கணுன்ற. இல்லைன்னா எதுக்கு வளர்க்கணும்? இப்போ அதுக்கு ஒரு சரீரம் டக்குன்னு கொடுத்துருவாருன்னா புதிய சிருஷ்டியை நான் வளர்க்கணும்னு அவசியமே இல்லையே. அந்த சரீரத்துக்கு ஏற்றுவான ஒரு கேரக்டரில் அந்த புதிய சிருஷ்டி வளரணும். வளர்ந்தாதான் அதுக்கு என்ன பண்ண முடியும்னா அவரால் சரீரம் கொடுக்க முடியும். அதே தான் கிறிஸ்துவுக்கும் நடந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் இங்கே பார்க்குறாரு, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும். கரெக்டுங்களா? எழுப்பினார்ன்றது அது ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை, மொத்தமாக பேப்டிசம்லேருந்து எண்டு வரைக்கும். கரெக்டுங்களா? எழுப்பினாரே நம்மையும் தனது வல்லமையினாலே எழுப்புவார் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ ஆனால் இந்த மாம்சத்துக்கான கிரியைகள் இருக்குல்ல, நமக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் பண்ணுறோம்ல, இதுலேருந்து மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிடணும்னா ரெஸ்ட்டுக்கு போயிருங்க அப்படின்றத இங்கே ஒரு எபிரேயரில் வாசிக்க. எபிரேயர் 4:10. எபிரேயர் 4:10. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? எப்பயாவது ஏதாவது டவுட் வந்திருக்கா? இது எப்படி கம்பேர் பண்ணுறோம்? தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல எதை சொல்கிறாருங்க? தேவன் எப்போ கிரியை ஓய்ந்தாரு? சிருஷ்டி எப்போ ஓய்ந்தாரு? 7ஆம் நாளில் ஓய்ந்தார். நம்ம எந்த நாளில் இருக்கோம்? 7ஆம் நாளில் இருக்கோம். கரெக்டுங்களா? அவர் ஓய்ஞ்சிட்டாரு. அது போல நீ கண்டினியூ பண்ணுங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். தேவன் ஓய்ந்திருக்கிறதும் தானும் ஓய்ந்திருக்கிறதுக்கும் என்ன லிங்க்? இதை வந்து இங்கே வந்து பவுலோஸ் இதை வந்து எந்த ஆங்கிள் இதை வந்து எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிடுறாரு? தேவன் சிருஷ்டிப்பின் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவர் 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தது போல நம்மளும் இந்த 7ஆம் நாள்ல நம்முடைய புது சிருஷ்டி எதுல இருந்து ஓய்ந்திருக்கணும்னு கேட்கிறேன். இந்த உலகத்துல இருந்து நம்முடைய ஒரு ஹிண்ட் கொடுவோம். எதுல இருந்து ஓய்ந்திருக்கணும்? இப்ப உதாரணத்துக்கு 6ஆம் நாள் வரைக்கும் யாரை படைச்சாரு? மொத்தம் எல்லாமே லைட்டு படைச்சார் 1ஆம் நாளில். அப்புறம் வந்து அட்மாஸ்பியர் படைச்சார், ஒவ்வொன்றா படைச்சார்ல. கடைசியில் 6ஆம் நாள் எதை படைச்சார்? கடைசியாக மனுஷனை படைச்சார். மனுஷன் படைச்சோன்னே என்ன பண்ணா? 7th டேல பாவம் செஞ்சான். பாவம் செஞ்சோடனே தேவன் என்ன பண்ணிட்டாரு? டாட்டா, நான் என்ன பண்ண மாட்டேன், உன்கிட்ட இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். யாருக்கு ஒருத்தட்ட கொடுத்துட்டாரு, நீ தான் பொறுப்பு. யார் அது? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துட்ட கொடுத்துட்டு அவர் என்னன்ட்டாரு? ஓய்வு அடைஞ்சிட்டாரு. எதுலேருந்து ஓய்வு அடைஞ்சானா? ஆதாம்னால வந்த விஷயங்கள்லேருந்து ஓய்வு அடைஞ்சிட்டாரு. அதே போல தான் இங்கே நமக்குன்றாரு. அப்போனா ஆதாம்னால இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளும் என்ன பண்ணோம்? ஓய்ந்துருங்க. எப்படி தேவன் வந்து இந்த 7th டேவை கிறிஸ்துட்ட கொடுத்துட்டு ஓஞ்சிட்டார். அவர் ரெஸ்ட்டு ஓஞ்சிட்டாருன்னா நான் சொல்கிறேன் ரெஸ்ட் எடுத்துட்டார். இளைப்பாறுதல். கரெக்டா? ஏன்னா அங்கே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஆகுது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன், அவருடைய இளைப்பாறுதல்ன்ற அந்த இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் எப்படி இருப்பானாமா? தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்து. தன் கிரியைன்றது ஆதாம்னால வந்த கிரியை. அதனால இந்த டயக்ராம் போட்டேன். ஆதாம்னால வந்த சில விருப்பங்கள் இருக்கும் நமக்கு, இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ஆதாம்னால வந்த ஒரு திங்கிங், அதுலேருந்து நம்ம என்ன ஆகிடும்னா ஓய்ந்து இருக்கணும் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஸோ அதனால தான் பார்க்குறோம் ஆடமிக் ஒர்க்ஸ், ஆதாமின் கிரியைகள். அது நமக்குள்ளே இருக்கா? இருக்கா? இல்லை, இருக்கு. ஒரு நாள் ஆதாம் இந்த ஒரு பரிமூணு நிலைமையை விட்டு 6 பிளேனுக்கு போயிட்டான். கரெக்டாக போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஓய்ஞ்சிட்டார். ஏன்னா அவர் பாவத்தோடு என்ன பண்ண முடியாது, அவரால். கிறிஸ்துட்ட கொடுத்துட்டார், நீ என்ன பண்ணு, நீ பார்த்துக்கோ. அதனால டிவைன் பிளான்ல எண்டில் தான் தேவனுடைய இது வரும். அது வரைக்கும் கிறிஸ்துவனுடைய என்ன அது, அதனால கிறிஸ்துவின் ராஜ்யம் பார்க்குறோம் பூமியில். கரெக்டாக? ஸோ வந்து அதுதான் இப்போ புதிய சிருஷ்டியாகிய நம்மளும் இந்த ஆதாம்னால வந்த இந்த கிரியைகள் இருக்குல்ல நமக்கு, அதுலேருந்து என்ன இருந்தோம்? ஓய்ந்து இருந்தோன்னா நிம்மதியாக இருக்கலாம் இந்த பூமியில். இல்லை எனக்கு இது வேணும்,
எனக்கு அது வேணும் அப்படின்னா ஆதாமின் வேலைகள் அது இருந்தாலும் அது ஓய்வு நித்திரை, ஆழ்ந்த நித்திரை இருக்கா இந்த பூமியில்? இது வேணும், இங்கே இருக்கு, அந்த இதில் போகணுமே, இங்கே போகணுமே, நாளைக்கு இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு இதை பண்ணுமே, அது பண்ணுமே, இது பண்ணுமே, இதே தான் ரொம்ப நிம்மதியாக தூங்குவீங்களா? இலைப்பாறுதல் இருக்குமா? ஒரு திடீர்னு ஒரு இழப்பு வந்துச்சுன்னா உடனே ஐயோயோ அப்படின்றோன்னா அது என்னது? ஆதாமின் வேலைகள். அதுலேருந்து நம்ம ஓய்ந்து போகலன்னா இலைப்பாறுதல் என்ன ஆகுது? கிடைக்காது. அதுதான் அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ வாசிங்க, எல்லாம் ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12ஆவது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்க செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. கரெக்டுங்களா? இந்த வசனம் புதிய சிருஷ்டியாகிய நம்ம செலுத்துகிற பலிகளை குறிக்குது. கரெக்டா? இந்த வசனம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜீவ பலி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். சங்கீதத்தை 50ல் படித்தவங்க, பலியினாலே என்னுடன் உடன்படிக்கை பண்ணினா பரிசுத்தவான்கள். அது அந்த வசனம் எதுக்கு தான் பொருந்தும்னா, பேப்டிசம்ல நம்ம செலுத்துகிற பரிபூர்ண மனுஷிய நிலைமையை குறிக்கும். ஏன்னா அது கொடுத்துட்டேன், புரிஞ்சு. இப்போ தேவனோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டாச்சு, நான் டெய்லி பலி செலுத்திட்டே வரேன். கரெக்டாக? அது அந்த பலி பர்ஃபெக்டாக இல்லை, அது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பார்ப்போம் பின்னாடி. இப்போ நான் பலி செலுத்திட்டு வர விஷயம்தான் இங்கே என்ன ஆகுதுன்னா ஜீவ பலி. நான் உயிரோடு இருக்கேன், இந்த மாம்சம் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி புதிய சிருஷ்டியை வளர்க்குது. அதுதான் என்னது? ஜீவ பலி அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கணும். ஆனால் இப்போ நான் முதலே கேட்டது, அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை, ரீசனபிள் சர்வீஸ்ன்னு பார்க்குறோம். சர்வீஸ்னா என்னது? வண்டி சர்வீஸா? இல்லை, சர்வீஸ்னா நம்மளை க்ளீன் பண்ணிக்கிறது. இல்லை, க்ளீன் ஊழியம். ஒருத்தர் ஊழியம் செய்கிறோம்ல. ஊழியம்னா என்ன? இப்போ புல்பிட்லேருந்து பேசுறது மட்டும் என்ன இல்லை ஊழியம் இல்லை. ஒரு சகோதரருக்கு திடீர்னு ஒரு வசனத்தில் கிளாரிட்டி வேணும்னா அவங்களுக்கு கொடுக்குறது என்னது? ஊழியம். இப்போ இந்த இது கேட்க மறந்துட்டேன், நான் கேட்டுறேன். இப்போ ஒரு சகோதரர் இருக்காரு, அந்த சகோதரர் மாம்சத்தில் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அவர் நான் இதை பண்ணக்கூடாது பிரதர், வசனம் இப்படி சொல்லுது, இதை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. எப்படி நல்லது அவருக்கு? இப்போ நான் முதல்ல சொன்ன மாம்சத்தை இருப்பான், ஆவிக்கின்ற ஜீவனை இருப்பான்னு அதையும் இதையும் ஒப்பிட்டு எனக்கு யோசிங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிள், நான் இருக்கேன், இன்னொரு பிரதர் இருக்கார். அந்த பிரதர் இப்போ நான் ஒரு தவறு பண்ணுறேன். நான் சத்தியத்துக்கு விரோதமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை, இப்போ சத்தியத்துக்காக பண்ண வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு வேறு எதையோ பண்ணுறேன், பாவம் விட்டுருங்க, வேறு ஏதோ விஷயத்த பண்ணுறேன். அப்போ அந்த பிரதர் என்னப்பா, பிரதர் நீங்கள் பண்ணக்கூடாது பிரதர், இது தவறு அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியத்தில் இப்படி இல்லை, நீங்கள் பண்ணாதீங்க. அவர் ஒரு புதிய சிருஷ்டி, நானும் ஒரு புதிய சிருஷ்டி. எங்கள் 2 பேருக்கு என்ன இல்லை? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? எனக்கு 2 பேருக்குமே கீழே ஒரு நிலைமை இல்லை. என்னது? பரிபூர்ண மனுஷிய நிலைமை இல்லை. கரெக்டா? இப்போ அவருக்கு இல்லைன்னா, அவர் இப்போ சப்போஸ் நான் அப்படியே இருந்தேன்னா, நான் என்னை அப்படியே விட்டார். அவர் பேசிட்டு அவரே ரொம்ப ஏதாவது சொல்லுவார், விடுங்க அப்படின்னா அவர் நானே என்ன பண்ணுறேன், அவர் அப்படியே இருந்தாருன்னா எங்கே தான் போவார்? கடைசியா டெத்துக்கு தான் போவார். புரியுதுங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு குழந்தை ஒரு குழியில் உள்ளே போகுதுன்னா அதை அடித்து கூட்டிகிட்டு வாங்க, அது போகக்கூடாது இழுக்கிறோம். ஏன் இழுக்கிறோம்? ஆமாம், அதுக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு இப்போ ஒரு சகோதரர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, சத்தியத்தில் நீங்கள் இப்படி மாறுங்க பிரதர்னு சொல்கிறோம், அது சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஏன் இல்லைன்னா என்ன ஆயிடுவீங்க? செகண்ட் டெத்துக்கு தான் போவீங்க. அப்போ இதுதான் அன்பு. அன்புனா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சகோதரன் உட்காந்து சாப்பிட்றது, நம்மளால ரொம்ப நேரமாக கதை பேசுறது, உலக விஷயங்கள்லாம் பேசுறதுனால இது அன்பு கிடையாது. ஒருத்தன் சாவதுலேருந்து அவனை காப்பாற்றுறது தான் அன்பு. கரெக்டுங்களா? அதை தான் தேவன் கிறிஸ்து மூலியமா பூமியில் காட்டினாரு. கரெக்டா? மனுஷன் அழிய போகிறான்னு தெரியும், அவன் அழியக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய மகனையே கொடுத்து என்ன பண்ணாரு? மீட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த இதை தான் நம்மளும் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு சகோதரரும் பார்ப்போம். ஒரு புதிய சிருஷ்டி, இன்னொருத்தருடைய புதிய சிருஷ்டியை வளர்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா பலி செலுத்தணும். இப்போ ஒரு சகோதரர் ஒரு கடன் வாங்கிட்டார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள். ஒரு கடன் வாங்கிட்டார். பிரதர் எனக்கு ரொம்ப கடன் ஆகிடுச்சு பிரதர், நீங்கள் கொஞ்சம் இன்னொரு இடத்துல வாங்கி கொடுங்க பிரதர்னா, அவர் புதிய சிருஷ்டி வளருமா? வளராது.
அப்போ அது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? அது பண்ணால் இன்னும் ஒரு மோசமாக போய் ஒரு காலத்தில் என்ன ஆயிடுவார், செகண்ட் டெத்துக்கு தான் போவார். அப்போ அதை பண்ணுறது என்ன யூஸு? அப்போ நான் போய் பிரதர் அவருக்காக நான் ஹெல்ப் பண்ணேன் பிரதர்னா அது பலியே கிடையாது. அது நீங்கள் அவருடைய புதிய இப்போ உதாரணத்துக்கு அவர் பிரதர் கடன் ஆயிடுச்சா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை அடைங்க பிரதர், உங்களோட ஏதோ ஒன்று பண்ணு, உங்கள் உலக கடமை அது பண்ணுங்க. ஆனால் அது என்ன பண்ணாலும் சத்தியத்துக்கு நீங்கள் டைம் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களை வாழ வைக்கும். வேறு வழி இல்லை இனிமேல். புரியுதுங்களா? உங்களுக்கு அது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை தரும். அப்போ அவர் வாழணும்னு நினைக்கணுமா, இல்லை இந்த பூமியிலேயே அவர் பூமிக்குரிய விஷயத்தை பார்த்துட்டு அவர் மறிக்கணும்னு நினைக்கணுமா? வாழணும்னு நினைக்கிறது தான் அன்பு. அப்போ அவர் கஷ்டப்படக்கூடாது, ஐயோ பிரதர் கஷ்டப்படுறாருன்னு போய் நான் உதவி செஞ்சுட்டு இருந்தேன்னா அது என்ன இல்லை. சப்போஸ் அவர் அதை விட்டு வெளியே வரத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா, பண்ணுங்க. சத்தியத்துக்கு ஒரு டைம் கொடுக்குற அதிகமான டைம் அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, பண்ணுங்க. அவருடைய புதிய சிருஷ்டி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பண்ணலாம். புரியுதா? வாய்ப்பு இல்லைன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது யூஸ் இல்லை. சத்தியத்தின் பொறுத்த வரைக்கும் இப்போ அதான் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை தான் இருப்போம். இப்போ அவரோட மாம்சத்துக்கு நம்ம போஜனம் கொடுத்துட்டே இருக்கோம், அவருக்கு தேவைப்படுற விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னா என்ன ஆகாது, அழிவை தான் இருப்பாங்க அப்படின்றத இங்கே பார்க்குறோம். இப்போ இவ்வளோ பார்த்துட்டோம். நம்ம பலி செலுத்தணும் எதுக்குன்னா புதிய சிருஷ்டியின் வளர்ச்சிக்காக நம்ம பலி செலுத்தணும்னு பார்த்தோம். ஆனால் என்னோடய கரண்ட் சரீரம் எப்படி இருக்குது? இம்பர்ஃபெக்டாக இருக்குது. என்னால் எதையுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியல. இப்போ சகோதரருக்கு ஒன்று செய்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தோம். அதை தேவன் தன்னுடைய ஆவினால் உயிர்ப்பிக்கிறாருன்ற விஷயத்தையும் பார்த்தோம். அது மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கிறிஸ்துவனுடைய மேலே ஈடுபடியின் மேலே மற்ற விசுவாசம் மட்டும் நம்மளை என்ன பண்ணாது, நீதிமான் ஆக்கிடுச்சு. இப்போ நம்ம கிரியையினால் காட்டிகிட்டு இருக்கோம். இந்த கிரியை காட்டும் போது என்னுடைய புதிய சிருஷ்டியாகி தனியாக செயல்பட முடியாது. என்னோடய சரீரத்தை கொண்டு தான் செயல்படும். என் சரீரம் பர்ஃபெக்டாக இல்லை. பர்ஃபெக்டாக இல்லாத பலியை தேவன் ஏற்றுக்க மாட்டார். இப்போ இது எது பர்ஃபெக்ட் ஆக்குது? டைம் ஆகுதுங்களா? கரெக்டுங்களா? ஏன்னா நான் என்ன பலி செலுத்துறாலும் அதை தேவன் என்ன பண்ண மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா என் பாடி எங்கே இருக்குது, ஆறில் இருக்குது. கரெக்டாக? என்னோட சிந்தை எங்கே இருக்குது, எம்மில் இருந்தாலும் என்னோட பாடி எங்கே இருக்குது, ஆறில். ஆறுனா மரித்த நிலைமை இருக்குது. அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணாது எதையுமே. அப்போ என்ன பண்ணுறாருனா கிறிஸ்துவ மூலியமாக அவர் ஒரு பர்ஃபெக்ட் நேச்சரில் இருந்தார். ஒரு நாள் அவர் நம்மள மாதிரி இல்லை, அவர் எண்ணிலே தான் இருந்தார். பரிபூர்ண மனுஷனாக இருந்தும் அவருக்கு எல்லாத்தையும் உரிமையாக இருந்தும் அதை என்ன பண்ணார், கொடுத்தாரு. அந்த பலியின் புண்ணியமாக இப்போ என்ன பண்ணுறாருன்னா நமக்கு கொடுத்துறாரு. இப்போ நம்மளோட பலி கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்காது. என்னோடய சிந்தனை பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சகோதரர் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் பண்ண முடியாதப்ப கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அந்த சிந்தனையை பார்க்குறாரு. பார்த்து உன்னால் முடியுது, உன்னோட சிந்தனை பரிசுத்தமாக இருக்குது, ஆனால் உன்னால் செய்ய முடியல, உன் பலியை நான் கொண்டு போகிறேன். யார்கிட்ட? தேவன்கிட்ட. ஏன்னா அவர் அதை மூடி கொண்டு போகிறாரு. மூடினா என்ன ஆகுதுன்னா அது பர்ஃபெக்ட் ஆயிடுது. தேவன்கிட்ட அது பர்ஃபெக்டாக போயிடுது. இதுவே நான் மூடாமல் போக முடியுமா? முடியாது. ஸோ அதை மூடி என்ன பண்ணுறாருன்னா கொண்டு போகிறாரு அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இது இம்ப்யூட்டேஷன் ஆஃப் மெரிட், அதாவது தமிழில் அது இது தனியாக ஒரு பாடமாகவே பார்ப்போம். அவருடைய பலியின் புண்ணியத்தை நமக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம மேலே வைக்கிறாருன்னு பார்க்குறோம். கரெக்டுங்களா? ஸோ இது கொஞ்சம் தனி சப்ஜெக்ட்டு, இது பார்ப்போம். பட் மெயினாக என்னென்னா கிறிஸ்து இல்லாமல் நம்ம அன்றாட பலிகளை நம்மளால், ஏன்னா பலி செலுத்துறது அவர் தான் நமக்காக. நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சாலும் சிந்தனை, அதனால தான் நம்ம கிரியை பார்க்கல அவர். என்னோட நோக்கத்தை என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. நோக்கத்தை பார்த்து ஓகே உன் நோக்கம் தேவனுக்கு கொடுக்கணும்னு இருக்கா, செலுத்து. உன்னால் பர்ஃபெக்டாக இல்லையா, நான் கொண்டு போகிறேன். அதை தேவன்கிட்ட நான் கொண்டு போகிறேன். சுகந்த வாசனையை நான் கொண்டு போகிறேன், மூடி நான் கொண்டு போகிறேன். நீ கொடுக்க வேண்டியது உன்னுடைய சிந்தனை மட்டும் தான் அவருக்கு வேணும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக? ஆனால் சப்போஸ் அந்த சிந்தனை மாம்சத்துக்காக இருக்குன்னா அது பலியே இல்லை. அதெல்லாம் அவர் மூட மாட்டார். நான் மாம்சத்துக்காக வெறிச்சிட்டு என்னை எல்லாரும் பார்க்கணும், என்னுடைய மகிமை, என்னோடய சரீரம் மகிமைப்படணும், இந்த பூமிக்குரிய ஓட்டத்தில் நான் ரொம்ப மகிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணிவிட்டு கிறிஸ்து இதையும் எனக்கு கொண்டு போய் கொடுப்பாருன்னா அதுக்கு பலியாகவே அங்கீகரிக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்போ நமக்கு நல்லா தெரியும், நம்ம சகோதரிகள் நமக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க, செய்வாங்க. அது நமக்கு சில பர்ஃபெக்டாக இருக்காது. கரெக்டாக? இன்னும் பிரதர் இப்படி அப்படி செஞ்சுட்டாங்க, நீ இப்படி செஞ்சுட்டாங்க. வீட்டில் என் குடும்பத்திலே எடுத்துக்கங்க, சகோதரிகள் இன்னொருத்தர் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சா இவங்க நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக அவங்களால செய்ய முடியாது சில நேரம். ஏன்னா அவங்க ஆறில் இருக்க அவங்க சரீரம். ஆனால் அவங்களுடைய நீங்கள் என்ன நினைச்சிடலாம், இவங்க சரியே இல்லைப்பா, இவங்க எதுவுமே செய்யலைன்னு நினைக்கலாம்.
ஆனால் அந்த பலி தேவன்கிட்ட போயிடும். ஏன் அப்படின்னா அவரோட சிந்தனை பரிசுத்தமாக இருக்குது. கிறிஸ்து அதை என்ன பண்ணுறாருன்னா மூடி கொண்டு போயிடுவார். அப்போ நம்ம மற்றவங்க நமக்கு செலுத்துகிற பலி பர்ஃபெக்டாக இல்லைனாலும் அதை என்ன பண்ணணும், நம்ம அங்கீகரிச்சுக்கணும், ஏற்றுக்கணும். ஏன்னா அவங்களும் பலவீனத்தில் இருக்காங்க, நம்மளும் பலவீனத்தில் இருக்கணுன்ற சிந்தனை என்ன ஆகும், நமக்கு இருக்கணும் அப்படின்றதான் பார்க்குறோம். அதனால தான் இப்போ நம்ம செலுத்துகிற பலி பர்ஃபெக்டாக இல்லைனாலும் கிறிஸ்து மூலியமாக அது என்ன ஆகுதுன்னா பர்ஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ பலியில் என்னென்ன பலிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சும்மா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரோமர் 12 அதே வசனம் தான். ஓகே, ரீசனபிள் சாக்ரிஃபைஸ், சான்டிஃபிகேஷன், அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. நீதிமானாக்கப்படுதல் எப்போ நடந்துச்சு? ஞானஸ்தானத்தில். எதனால நீதிமானாக்கப்பட்டோம்? விசுவாசத்தினால. இப்போ கிரியை காட்டிட்டு இருக்கோம். கிரியைனால இப்போ என்ன ஆகிறோம்னா பரிசுத்தமாக்கப்படுறோம். அது ஒரு ப்ராசஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாக்கி ஒரு நாள் நமக்கு என்ன ஆகுனா ஆவியின் சரீரம் கொடுக்கப்படுது அப்படின்றது இங்கே பார்க்கணும். இப்போ என்னெல்லாம் நம்ம அதாவது ஊழியம், சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறோம்ல. இதுவே நீங்கள் பண்ணக்கூடிய புத்தியுள்ள ஆராதனைன்னு பார்த்தோம். இங்கிலீஷில் அது சர்வீஸ்ன்னு இருக்கும், ரீசனபிள் சர்வீஸ். அது என்னென்ன ஊழியம் அப்படின்னு பார்த்தோம்னா வாசிங்க பிலிப்பியர் 2:17. பிலிப்பியர் 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் மார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும். இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு ஒரு பலி செலுத்துறீங்க, உதாரணத்துக்கு ஒரு ஊழியம் எனக்கு செய்றீங்கன்னா அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற பவுல். இது ஏன் சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா அதிலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பியர் 4 வாசிச்சிருங்க. பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என்ன இருக்குன்னா, எப்பாப்பிராத்துன்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பவுல் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா கிஃப்ட்ஸ் வருது அவருக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சாப்பாடோ இல்லை ஏதோ ஒரு கிஃப்டாக என்ன இருக்குது அவருக்கு வந்திருக்கு. அதை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவருக்கு பவுலுக்கு இல்லை, அவர் பண்ணுற ஊழியத்தில் கரெக்டுங்களா, அவர் புதிய சிஸ்டம் வளர்ச்சிக்காக பண்ணுற விஷயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் இங்கே சத்தியம் கேட்க வரதுக்காக நம்ம போய் கூப்பிட்டு வரோம்ல, அது என்னது, ஊழியம். அவருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஊழியம். அதை நினச்சி சந்தோஷப்படுறாரு. அதுதான் இங்கே இப்போ உதாரணத்துக்கு இப்போ பவுல் மாதிரி ஒரு சகோதரர் ஒருத்தர் வராருன்னா அவரை போய் கூப்பிட்டு வரீங்கல்ல, அது என்னது, ஊழியம். அது எதுக்காக பண்ணுறோம், புதிய சிருஷ்டி, அவருடைய புதிய சிருஷ்டி வளர்கிறதுக்காகவும் இங்கே இருக்கிற எல்லாருடைய புதிய சிருஷ்டி வளர்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணியிருக்கோம். டேலண்ட், வண்டி ஓட்டுறது என்னது, டேலண்ட்டை பயன்படுத்தியிருக்கோம். போய் கூட்டிகிட்டு, சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது பெரிய இல்லைனாலும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே உட்காந்து சகோதரர்கள் கம்ஃபர்டபுளாக தங்களுடைய புதிய சிருஷ்டி வளரணுத்துக்காக பண்ணுறோம்ல, அதுதான் என்னென்னா பலி அப்படின்றது தான் பார்க்குறோம். அந்த பலி எப்படி தேவனால் அங்கீகரிக்கப்படுது, பர்ஃபெக்டாக இல்லையே அது. இந்த நடுவில் கேள்வி கேட்டால் தான் இந்த மாதிரி ஆகுது. ஏன் இப்போதான் சொன்னேன். அவர் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, என்னோட நோக்கத்தை பார்த்து நான் டெய்லி செலுத்துகிற பலியில் பர்ஃபெக்டாக இல்லைனாலும் அதை மூடி தன்னுடைய நீதினால் மூடி என்ன பண்ணுறாருன்னா பிதாவாகிய தேவன்கிட்ட போய் சமர்ப்பிக்கிறான்னு பார்க்குறோம். அது அந்த இம்ப்யூட்டேஷன்ற ஒரு விஷயத்த தனி பாடமாக பார்க்கலாம், பெரிய கான்செப்ட், அது நம்ம தனியாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாட்டு பாடணும், வாசிங்க. எபிரேயர் 13:15. 15 மற்றும் 16 வசனங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். ஸ்தோத்திர பலி, கரெக்டா? இது ஒரு பலி தானே. இது வந்து என்ன பண்றோம், உயிரோட இருக்கிற சரீரத்துல தானே புதிய சிருஷ்டி பாடுதா, உதடு தான் என்ன ஆகுது, புதிய சிருஷ்டி இயக்கி சரீரம் என்ன ஆகுது, பாடுது. அந்த பாடுறது கூட இங்க என்னன்னா பலிதான் அப்படின்னு சொல்லி நம்ம செலுத்துற ஒவ்வொரு விஷயமும் அது ஆவிக்குரிய புதிய சிருஷ்டி வளர்ச்சிக்காக நம்ம செய்கிறோன்னா அது என்னன்னா பலி தான். அதுதான் ஜீவ பலி. அதுதான் நம்ம பேப்டிசமுக்கு அப்புறம் சாவர வரைக்கும் செலுத்துகிற பலி. புரியுதுங்களா? புரியுதா? இது ஏன் வந்து பிரதர் இவ்வளோ சொல்கிறாருன்னா, ரசூல் பிரதர் கூட நிறைய இடத்துல சொல்லுவார், ஃபைனல் டெஸ்ட்டு 7ஆம் கால சபைக்கு என்ன தெரியுமா, இதுதான். ஏன் தெரியுமா? அன்புனா என்னன்னே தெரியல. நம்ம
அன்புனா என்னன்னா, ஒரு சகோதரர் ஒரு ஒரு மரணத்தை நோக்கி போறாருன்னா அவரை கடிஞ்சு கொள்ளாவது என்ன பண்ணிடணும், கொண்டு வந்துடணும், சத்தியத்துக்கு வந்துடணும். அவர் திரும்பவும் தேவனுடைய நீதிக்கு ஈக்குவலாக அவர் ஆயிடணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய நேரத்தில் 7ஆம் கால சபையில் அன்பு தணிஞ்சிருச்சு பிரதர் சொல்லிட்டு நம்ம பாவத்திலே இருந்து சகோதரர்கள் நம்மளை ஏற்றுக்கலன்னு சொல்ல முடியாது. சத்தியத்துக்காக நிற்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு சகோதரர் சத்தியத்தை விட்டு விலகி போகிறாருன்னா கண்டிப்பாக அவர் திருப்பி கூட்டிகிட்டு வாங்க. அதுதாங்க அன்பு. அது இல்லைன்னா அது அன்பு கிடையாது. ஏன்னா அவருக்கு என்ன இல்லை, கீழே என் தளம் இல்லை, அவருக்கு என் தளம் இல்லாமல் அவர் இப்போ அப்படியே விட்டுட்டோம். சரி பரவாயில்ல பிரதர், அவர் இவ்வளோ நல்லா பண்ணுறாருல, கொஞ்சம் தானே பரவாயில்ல, அவர் கூட நானும் போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா 2 பேரும் அப்படியே நேராக போய் என் பிளேன் இல்லாமல் ஆர் பிளேனில் தான் என்ன ஆகும்னா விழுவோம் அப்படின்ப்பா. இப்போ சிம்பிளாக கன்க்ளூட் பண்ணிடலாம். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதை நம்பிட்டுலாம் விட்டுற மாட்டேன். கேள்வி இருக்குது, அதை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம். இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சின்ன பிக்சர். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து நான், ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கிறேன். நான் இப்போ என்னுடைய சரீரம் என்ன, என்னுடைய சரீரம் இப்போ இருக்கிற சரீரம் ஓகேவா, இது என்ன நிலைமையில் இருக்குது, பரிபூர்ண நிலைமையில் இருக்கா? இப்போ இருக்கிற சரீரம் இம்பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மரணம். கரெக்டாக இது என் சரீரம் செத்துட்டு தானே இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே. இதுதான் நான். இப்போ பேப்டிசம் எடுக்கும்போது எதை பலி கொடுத்தேன், அது எப்போ எனக்கு கிடைச்சிருக்கும், கிடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. விசுவாசிச்சா ஒரு நிலைமையில எனக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டாக அது எனக்கு என்ன ஆயிடுச்சு, வேணான்னு சொல்லி பலி செலுத்திட்டேன். இதுதான் பேப்டிசம் அப்போ நான் செலுத்தினேன் பலி. கரெக்டுங்களா? இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாரு, புதிய சிருஷ்டி கொடுத்துட்டார், புதிய சிந்தை. கரெக்டுங்களா? அவன் மேலே இருக்கு பாருங்க, புதிய சிந்தை என்ன ஆயிடுச்சு எனக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. கரெக்டாக? இப்போ இந்த புதிய சிருஷ்டி பலி செலுத்தணும். எதை தான் பலி செலுத்த முடியும், இப்போ புதிய சிருஷ்டி ஒரு பலி செலுத்தணும். இப்போ இதுதான் திருப்பி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டோம் நான் சப்ஜெக்ட். இல்லை அது வந்து இப்போ இருக்கிற டீனு இல்லை, நான் திருப்பி வரேன். அது நான், இப்போ இருக்கிற நான். ஓகேங்களா? சத்தியம் கேட்டேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், இப்போ வந்து பேப்டிசம் எடுக்கும்போது ஒரு பலி கொடுக்கணும். கரெக்டாக? தேவனுக்கு பர்ஃபெக்டான ஒரு பலியை கொடுத்தா தான் ஒரு கான்ட்ராக்டில் என்ன ஆகும், சைன் பண்ணுவோம், உடன்படிக்கை. அதுக்கு நான் எதை கொடுத்துட்டேன், மனுஷீக நிலைமையை கொடுத்துட்டேன் பலியா. இப்போ அது பலியாக வந்து எரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அது இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என் பிளேனில் வர முடியாது, அதாவது மனுஷீக நிலைமைக்கு வர முடியாது, கொடுத்தாச்சு. இப்போ இதை கொடுத்ததுனால அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணதுனால அவருடைய ஆவி எனக்கு கொடுத்துட்டாரு. அதுதான் புதிய சிருஷ்டி. கரெக்டாக? நான் ஒன்று கொடுத்தேன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, அதுதான் புதிய சிந்தை. இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்னா மேலே வரலாம், அவருடைய நிலைமைக்கு ஈக்குவலான ஒரு நிலைமைக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டேன். கரெக்டாக? அதுதான் புதிய சிந்தை. இப்போ இந்த புதிய சிந்தை டெய்லி ஒரு பலி செலுத்தணும். கரெக்டுங்களா? அது எதை வச்சு பலி செலுத்தும், இந்த சரீரத்தை. இதுதான் ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்கேன். இந்த சரீரத்தை வச்சு தான் அது பலி செலுத்தும். கரெக்டாக? இப்போ இந்த சரீரம் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி மனுஷிக்கு விழுந்து போன நிலைமையில தான் இருக்குது, பர்ஃபெக்டாக இல்லை. தேவன் பர்ஃபெக்டானது தான் ஏற்றுப்பார். அப்போ எப்படி அதை பர்ஃபெக்ட் ஆக்குறாங்க, கிறிஸ்து வந்து அதை மூடி. ஆனால் புதிய சிருஷ்டி நம்மளது தான். அந்த புதிய சிருஷ்டியின் சிந்தையினால இந்த மனுஷன் செலுத்துகிற பலி எல்லாத்தையும் கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தினால என்ன பண்ணப்படுது, மூடப்பட்டு தேவன்ட்ட என்ன பண்ணுது, டெய்லி ஜீவ பலியாக என்ன பண்ணுதுன்னா செலுத்தப்படுது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? புரிஞ்சிச்சு. ஸோ திருப்பி இதுலேயே ஒரு கொடுத்துறேன், குழம்பிடாதீங்க. இப்போ இதுதான் டீனு. கரெக்டுங்களா? பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ பேப்டிசம் எடுக்க போகிறாரு. எதை பலி கொடுத்தாரு, இங்கே இருக்குதா, இந்த இடத்துல வந்திருப்பாரு. ஒரு உலக ஜனங்கள் தான் இது, இதில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இதை வந்து என்ன பண்ணிட்டாரு, பலி கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே தேவன் என்ன கொடுத்தாரு, இவருக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுனால இதை பலி கொடுத்துட்டாரு. இப்போ புதிய சிருஷ்டியை கொடுத்துட்டாரு. அது எங்கே இருக்குது, எம் தளத்தில் இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த புதிய சிருஷ்டி எதை தான் பலி கொடுக்கணும் டெய்லி, இதே கேள்வி தான் அதுலேயும் கேட்டேன். இந்த சரீரத்தை தான் பலி கொடுக்க முடியும். கரெக்டா? பட் ஆனால் இந்த சரீரம் எங்கே இருக்குது, ஆறில் இருக்குது. இது வந்து எதில் இருந்தால் தேவன் அக்செப்ட் பண்ணுவார், எண்ணில் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவார். ஆனால் ஆறில் தான் இருக்குது. எண்ணுக்கு மாற்றுறது யாரு, புரியுதா?
புரிஞ்சிருச்சா? அவர் நீதி வஸ்திரத்தினால மூடி அது எண்ணெய் கொண்டு போய் பலி செலுத்த வைக்கிறார். இப்போ பார்த்தீங்களா, இந்த பலியும் அங்கே தான் இருக்குது, இப்போ நம்ம செலுத்துகிற பலியும் அங்கே தான் இருக்குது. ஆனால் அது யாரால? இயேசு கிறிஸ்துனால. ஆனால் நம்முடைய சிந்தனை புதிய சிருஷ்டி வளர்ச்சிக்காக நம்ம பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அது இயேசு கிறிஸ்துவ மூடி இங்கே செலுத்துவார். சப்போஸ் நம்ம பலியே செலுத்தலை, இதுக்காக பலி செலுத்தலாம், இங்கேயே இருந்து இங்கேயே செத்துரும், ரெண்டாம் மரணம். ஏன்னா இது இல்லை, கொடுத்தாச்சு. புரியுதா? தெளிவாயிட்டீங்களா? கன்ஃபார்மா? சரி, சம்மரி, அதாவது இறுதியாக ஒரு கன்க்ளூட் பண்ணிடலாம். பேப்டிசம் அப்போ நம்ம எதை பலி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு திருப்பி அதே கேள்வி, யாரால் நாம் பலி செலுத்த முடிகிறது? இயேசு கிறிஸ்துனால். இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் மேலே நம்ம வச்ச விசுவாசம். ஓகே, விசுவாசம். அடுத்து எதை நம்ம பலி கொடுத்தோம்? பலி கொடுத்துட்டோம். ஓகே, எதனால நம்ம நீதிமானாக்கப்படுறோம்? விசுவாசத்தினால் நீதிமானம். இப்போ அடுத்தது பேப்டிசம்க்கு அப்புறம் சரிங்களா, நம்ம செலுத்துகிற பலியில் யாரால் நாம் பலி செலுத்த முடிகிறது? இப்போ இயேசு கிறிஸ்துனால தான் பலி செலுத்த முடியுது. எதை நம்ம பலி செலுத்துகிறோம்? சரீரத்து மூலியமாக புதிய சிருஷ்டியின் வளர்ச்சிக்காக என்ன பண்ணுறோம்? பலி செலுத்துகிறோம் பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து பரிசுத்தமாக்கப்படுதல் விசுவாசத்தினாலே கிரியையினாலே? கிரியையினால. ஏன்னா விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணப்பட்டோம்? நீதிமானாக்கப்பட்டோம். கிரியையினால பரிசுத்தமாக்கப்பட்டோம். கரெக்டுங்களா? பரிசுத்தமாக்கி ஒரு பாயிண்ட்ல ஆவியின் சரீரம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பாடத்தில் பார்க்குறோம். ஸோ புதிய சிருஷ்டியின் வளர்ச்சி தான் இப்போ நம்மளுடைய என்ன கோல். ஏன்னா எல்லாரும் பேப்டிசம் எடுத்துட்டீங்க, கரெக்டுங்களா? விசுவாசிக்கிறோம், அதாவது எடுத்துருப்பீங்க. சில பேர் சிந்தனையில் கூட எடுத்துருக்கலாம், கரெக்டாக? ஸோ சிந்தனையில் எப்போ எடுத்துங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம நிலைமை. கீழே கிடையாது, விட்டீங்கன்னா கீழே தான். சரிங்களா? மேலே மட்டும்தான். இது வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது, இது வந்து உலக ஜனங்களுக்குலாம் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? கிடையாது. அவங்களுக்கு இதே நிலைமை தான். அது எப்போனா 1000 இயர்ஸில் அவ்வளோ வித்தியாசம், அவ்வளோதான், ஒரு வித்தியாசமே இல்லை. என்ன, அவங்களுக்கு அப்போ இருக்கிறதுனால கட்டாயமாக அவங்க வாழ்ந்தே ஆகணும். வாழ்ந்து எவ்வளோதான் அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் மனுஷிக நிலைமை மட்டும்தான். ஆனால் இப்போ நமக்கு மட்டும்தான் என்ன கொடுக்கப்படுறாரு? அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை வந்து நமக்கு கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது நம்ம நிலைமை. விட்டானா கயிறுன்னாங்க, யார் அது? கயிறு எதுவும் வேலைக்கு ஆகாது, விழுந்தீங்கன்னா போயிடும். சரிங்களா? இப்போ புதிய சிருஷ்டி எப்படி வளரும்? இப்போ நீங்களே சொல்லுங்கள், எப்படிலாம் வளரலாம்? புதிய சிருஷ்டி எப்படிலாம் வளர்க்கலாம்? ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் எடுத்துக்க. இப்போ உதாரணம் மண்டே, நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் புதிய சிருஷ்டியை எப்படி வளர்க்க முடியுன்றது எப்படி? ஜெபிக்கிறது மூலமா, சத்தியத்தை படிக்கிறது, கேட்கிறது, சத்திய வசனத்தை படிக்கிறது மூலமா. எந்த புக்ஸ்? ஃபஸ்ட்டு வால்யூமு. சரி, ஓகே, சூப்பர், கரெக்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு. ஃபஸ்ட்டு ஒன்று காலையில் ஒன்று இருக்குது, என்ன? வெளியே என்ன பண்ணணும்? மண்ணா வாசிக்கணும். சில நேரம் நம்மளே என்ன பண்ணிடுறோம், நானுமே சில நேரம் நம்ம என்ன பண்ணிடணும், இது ரொம்ப கேஷுவலாக ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் ஏதாவது ஒரு டைம்லேயாவது என்ன பண்ணிடணும்னா படிச்சணும். ஏன்னா அன்னைக்கு நீங்கள் என்ன பலி செலுத்தணுன்றது அங்கே தான் இருக்கும். நிறைய டைம் நீங்களே பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ அது அருதின பரலோக மன்னாவை படிக்கணும். அடுத்தது ஜெபம், இது ரொம்ப முக்கியம். இது பர்சனலாகவே நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா மிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்துக்கணும். சத்திய பாடம், கரெக்டுங்களா? ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இங்கே இருக்கேன் நான். ஆமாம், இங்கே மட்டும்தான் வழி இருக்குது, இங்கே என்ன இல்லை, அவ்வளோதான். பதில் சொன்னோம், போச்சு. சரிங்களா? அதனால மேலே போகிறது தான் ஒரே வழின்றதுனால இதை சத்திய பாடம் கேட்குற விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ண ரொம்ப முக்கியம். பர்சனல் ஸ்டடி இதை நம்ம மெயினாக நம்ம திருப்பத்தூர் எக்லிஸால இதை ரொம்ப பண்ணணும். ஏன்னா நம்ம சத்திய பாடம் கேட்டே பழகிட்டோம். சரிங்களா? இப்போ நீங்கள் படிக்கணும், நம்மளாக படிக்க ஆரம்பிக்கணும். படித்து நம்மளாக வந்து என்ன பண்ணணும்னா கேள்விகள் வரும், நமக்கு தெளிவு வரும். தெளிவு வந்தால் தான் அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதை அப்ளை பண்ண முடியும் நம்மளால், கரெக்டுங்களா? அதனால் பாடம் கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம என்ன பண்ணணும், தனிப்பட்ட வேத ஆராய்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஈடுபடணும். சகோதர ஐக்கியம், இது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா தான் இங்கே வந்து நம்மளால் இருக்க முடியும். இப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், சூழ்நிலை கொடுப்பார். கரெக்டாக? பலி செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஏன்னா பலி செலுத்துறதுன்னு சொன்னேன். ஸோ பலி செலுத்துறது சூழ்நிலை என்ன பண்ணுவாலும் கொடுப்பார். அது எங்கே கொடுப்பாருன்னா சகோதர சகோதரன். ஆமாம், சத்தியத்தினால தான் நீங்கள் எனக்கு சகோதரன், இல்லைன்னா உடன் சகோதரர் கிடையாது. சத்தியத்தினால தான் நீங்கள் நானும் சகோதரர். ஸோ அதனால சகோதர ஐக்கியம். அடுத்தது புதிய சிருஷ்டியாக சபையில்
சபையில் புதிய சிருஷ்டியாக இதெல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிற எல்லாத்தையும் புதிய சிருஷ்டிக்கு ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிரும். இப்படி தான் நான் வாழணும், இப்படி தான் பண்ணணும், சப்ஜெக்ட் மூலியமாகவும் நம்ம படிக்கிற விஷயங்கள் மூலம் தெரிஞ்சிடும். இதை எங்கே காட்டணும்னா சபையில் என்ன பண்ணணும். சப்போஸ் இன்னொரு சகோதரர் நம்மளை எதிர்த்தாலோ பகைச்சாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க மாம்ச பலவீனத்தில் பண்ணாலோ அந்த நேரத்தில் நான் புதிய சிருஷ்டியாக என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். கரெக்டுங்களா? அதே மாதிரி அவர் சப்போஸ் சத்தியத்தை விட்டு விலகிறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்ற லெவலுக்கு நின்னா தான் அவர் வருவார். சத்தியத்துக்காக அவர் கொண்டு வரணும். ஏதாவது ஒரு பண்ணியாவது அவர் என்ன பண்ணணும்னா, ஏன்னா இல்லைன்னா அவர் என்ன பண்ணிடுவார், அழிவுக்கு போயிடுவார். அதுதான் அன்பு அப்படின்றது தான் பார்க்குறோம். தேவனுடைய நீதி இல்லாமல் தேவனுடைய அன்பு என்ன பண்ணாது, செயல்படாதா. ஆதாமுக்கு ஃபஸ்ட்டு தோளுடைய கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதியை செயல்படுத்தி தான் என்ன பண்ணார், தோளுடைய கொடுத்தார். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும்னா பண்ணணும். புதிய சிருஷ்டியாக சபையில் மட்டும் இருக்கக்கூடாது, எங்கேயும் இருக்கணும். ஏன்னா மனுஷனே இல்லை அப்படின்னும் போது மனுஷன் என்ன இனிமேல் இருக்கக்கூடாது. கரெக்டாக மனுஷனை போல் யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த பழைய மனுஷன்ற ஒரு விஷயம் நம்ம பாடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை போராடி ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த பீரியடை கொடுத்துருக்காரு. கரெக்டுங்களா? அப்போ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்குற பலி பர்ஃபெக்டாக இருக்காது. இன்றைக்கி இல்லையா நாளைக்கு கொடுங்க. ஏன்னா இது எப்படினாலும் கிறிஸ்துவ எடுத்துகிட்டு போயிடுவார். அதுங்க உங்களுடைய சிந்தையை தான் அங்கே பார்க்குறாரு. அதுக்காக நான் என்னன்னா ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய சிந்தனையை மட்டும் யாராலையும் என்ன பண்ணோம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் சரீரத்தோட அவுட்புட் வந்து என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் நான் யோசித்த விதத்தை ஒரே ஒரு யோசனை தான் எனக்கு வந்திருக்கும், மாறி இருக்காது. இப்போ உதாரணம் ஃபஸ்ட்டு தேவனுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு கொடுத்துருக்க மாட்டேன், உலகத்துக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவனுக்கு கொடுக்கவும் முடியாது. ஒரே சிந்தனை தான் வந்துடும். அந்த சிந்தனை தான் நான் பலி செலுத்தியிருப்பேன். அந்த சிந்தனையை பார்த்து அவர் முடிவு பண்ணிடுவார், இது தேவனுக்கு கொண்டு போகிறதா இல்லை மாம்சத்தை வாழ வைக்கிறதுக்கு நீ பண்ணுறியா. பண்ண அப்படின்னா மாம்சத்துக்கு என்று விதைக்கிறோம், மாம்சத்தினாலே அழிவே இருப்பான் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். புதிய சிருஷ்டியாக வந்துட்டோம், ஆவியில் ஜெனிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா மாம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக ஆர்பிளில் இருக்கிறதுனால அதுக்கு அதோட தாக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதுலேருந்து நம்ம மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவியின் சரீரத்தை பெறத்துக்கான அந்த பரிசுத்தமாக்கப்படுதலில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிந்தனையோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பண்ணீங்க அப்படின்னா தேவன் வந்து சூழ்நிலைகளை கொடுப்பார். முதல்ல பார்த்தோம்னா இடி. ஆமாம், போன வாரம் பாடம் கேட்கவே இல்லை. இடி முழக்கத்தின் வல்லமை. அந்த இடி முழக்கம் நம்ம வாழ்க்கையில் வரும். அந்த இடி முழக்கம் எதுக்கு தான் வருது அப்படின்னா பிரதர் வந்து பரவாயில்ல நான் வச்சுருக்காரு. ஸோ அதனால் அந்த விஷயம் வந்து புதிய சிருஷ்டியின் வளர்ச்சிக்காக தான் அந்த இடி வரும். அந்த இடியை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் ஏற்றுப்போம். புதிய சிருஷ்டியின் சிந்தனை இருந்துச்சுன்னா சமாதானமாக இருக்கும். கரெக்டுங்களா? எப்படி தேவன் ஓய்ந்திருந்தாரோ அது போல் நம்மளும் என்ன பண்ணுவோம், இந்த பூமியில் என்ன நடக்குதா நடக்கட்டும், என்னை வந்து பகைக்கிறாங்களா சொந்த சகோதரர் வீட்டில் என்ன பகைக்கிறாங்களா உலக ஜனங்கள் பகைக்கட்டும். ஏன்னா என்னோட இது இங்கே இல்லை, என் தளம் இங்கே இல்லை. என் தளம் மேலே இருக்குது. அந்த தளத்துக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறதுக்கு தான் நான் ஓடிட்டு இருக்கேன். அப்போ இருக்கும்போது இந்த பூமியில் என்ன நடந்தால் என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வரணும். அது வர்றது கஷ்டம். ஏன்னா அந்த மாம்சம் என்ன பண்ணாது, ஏற்றுக்காது. தன்னை எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஏன் உடனே அது கோவம் வரும். எனக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான், எனக்கும் தான். ஸோ எல்லாருக்குமே அந்த விஷயம் இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு பாயிண்டில் என்ன பண்ணணும்னா அந்த புதிய சிருஷ்டியின் வளர்ச்சியில் என்னுடைய மாம்சத்தை எப்படி நான் பயன்படுத்தணுன்ற சிந்தனை தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாள் இருக்கணும். ஏன்னா எண் இல்லை, இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். சரிங்களா? அதனால் அதை புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயல் அடைய தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. முடிக்கலை, நான் முடிச்சிருவேன்னு நினச்சிங்களா? முடிக்கலை. கேள்விகள் எதாவது இருக்கா? டவுட்ஸ்? திருப்பியும் சொல்லுங்கள். முடிச்சுட்டு கூட நம்ம பேசலாம். மாம்சம் இருக்கும்போது நம்ம சிந்தனைனாக்கா மறுபடியும் ஆடா மாடா கண்குட்டியா பேசணுன்ற மாதிரியான ஒரு இதுவும். இப்போ நம்ம ஆவியில் பிறகும்போது மறுபடியும் நம்ம ஆவின் சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த சிந்தையில் நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே பிரதர், பட் இது ஓகே கரெக்டு. ஆவின் சரீரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆவின் சிந்தையோடு நம்ம செயல்படணும். நம்ம மனித நிலைமை பரிபூர்ண நிலைமையை கொடுத்துட்டோம் பேப்டிசமில். பேப்டிசம்க்கு அப்புறம் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற சரீரம் பர்ஃபெக்டாக இல்லை. ஆனால் அந்த புதிய சிருஷ்டி அதை வச்சு தான் செயல்பட முடியும். அதனால் அது செயல்படுது. ஆனால் அது பர்ஃபெக்டாக இல்லாதனால கிறிஸ்துவ நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா உடையாக கொடுத்துருக்காரு. அந்த உடை மூலயமா நம்ம பலி செலுத்தோம். அவ்வளோதான். பலி செலுத்தி அந்த ஒரு நிலைமை அடையணும். ஆவின் சரீரம்ன்ற ஒரு விஷயத்தை அடைய போகிறோம். அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. சத்தியத்தின்படி பார்த்தோம். தேவன் தாமே அனைவரும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கவர் விட்டோம்.